புதுவை தமிழ்ச்சங்கம் ஏற்பாடு செய்து தமிழ்ச்சங்கத்தில் திறந்திருக்கிற திருவள்ளுவர் சிலை திறப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் வணக்கம். புதுவை தமிழ்ச்சங்கத்தின் நீண்ட நாள் கோரிக்கையாக புதுவை தமிழ்ச்சங்கத்தில் திருவள்ளுவர் சிலையை திறக்க வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும், தமிழறிஞர்கள் எல்லோரும், புதுச்சேரி இருக்கிற எல்லோரும் நினைத்திருந்தோம். எல்லோருடைய கனவும் இன்று நனவாகி இருக்கிறது. அந்த அற்புதமான நிகழ்வுக்கு வருகை தந்து திருவள்ளுவர் சிலையினை திறந்திருக்கிற எங்களுக்கு எப்போதும் உறுதுணையாக இருந்து எங்களை வழிநடத்துகிற மாண்புமிகு புதுவை முதல்வர் ஐயா அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த நிகழ்வில் முதன்மை விருந்தினராக வந்து சிறப்புரை வழங்க வருகை தந்திருக்கிற தமிழ் இயக்கத்தினுடைய தலைவர் ஐயா கல்விக்கோ விஸ்வநாதன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். சிலை வழங்கி இங்கே வந்து எங்களை எல்லாம் பெருமைப்படுத்திருக்கிற ஐயா விஜிபி உலக தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் விஜி சந்தோஷம் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கிற வந்து கொண்டிருக்கிற பிப்டிக்கினுடைய தலைவர் மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர் சிவா அவர்களை வருக என வரவேற்கிறோம். சிறப்புரை வழங்க வருகை தந்திருக்கிற தமிழ் இயக்கத்தினுடைய செயலர் திமு அப்துல் காதர் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். மேலாண்மை குழு உறுப்பினர்களாக இருந்து எங்களை எல்லாம் புதுவை தமிழ்ச்சங்கத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிற எங்களுக்கு உறுதுணையாக இருக்கிற மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் வேப்போ சிவக்கொழுந்து ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். கைத்தட்டலாம் கொஞ்சம். முதல்வரின் நாடாளுமன்ற செயலர் மாண்புமிகு லட்சுமி நாராயணன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். மாண்புமிகு அரசு கொறடா அனந்தராமன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். சிறப்பு விருந்தினர்களாக வந்திருந்து இந்த நிகழ்வை மிகச் சிறப்பாக வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக நடத்தி கொடுத்து கொண்டிருக்கிற மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். மாண்புமிகு கலைப்பண்பாடுத்துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். மாண்புமிகு நலத்துறை அமைச்சர் மு கந்தசாமி ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் MOHF ஷாஜகான் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் திரு கமலக்கண்ணன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் திரு அரங்கசாமி ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். மாண்புமிகு நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் திரு கோகுலகிருஷ்ணன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். மாண்புமிகு நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர் திரு வைத்திலிங்கம் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ஜான்குமார் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர் திரு அன்பழகன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர் திரு சாமிநாதன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். வளர்ச்சி ஆணையர் திரு அன்பரசு ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். வாழ்த்துறை வழங்க வருகை தந்திருக்கிற சிறப்பு விருந்தினர்கள், அரசியல் கட்சி பிரமுகர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். அயலகத்திலிருந்து வருகை தந்திருக்கிற அயலக விருந்தினர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சி மிகச் சிறப்பாக நடைபெறுவதற்கு இவ்வளவு நேரம் வந்து அமர்ந்திருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தமிழறிஞர்கள், வெளியூரிலிருந்து வந்திருக்கிறவர்கள், வெளி மாநிலங்களிலிருந்து வந்திருக்கிறவர்கள், புதுச்சேரியை சார்ந்த உங்கள் அனைவரையும் புதுவை தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம். தொடக்க உரை புதுவை தமிழ்ச்சங்கத்தின் பொருளர் சீனு மோகன்தாஸ் ஐயா அவர்கள். அனைவருக்கும் என் இனிய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நித்திரையில் இருக்கும் தமிழா, சித்திரை அல்ல உனக்கு புத்தாண்டு. அண்டி பிழைக்க வந்த ஆரியர்கள் காட்டியதே அறிவுக்கு ஒவ்வாத 60 ஆண்டுகள். தரணியாலும் தமிழா, தைத்திங்கள் முதல் நாளே தமிழ் புத்தாண்டு என்று பாடிய பாவேந்தனுடைய மண்ணில் புதுவை தமிழ்ச்சங்கமானது பொன்விழா கண்டு பிடிநடை போட்டு கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே ஐயன் திருவள்ளுவனுடைய சிலையை ஆன்றோர்களும் தமிழறிஞர்களும் சான்றோர்களும் வேண்டியதற்கு இணங்க ஐயன் திருவள்ளுவருடைய சிலையை எங்களுடைய புதுவை தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர்
கல்வி வள்ளல் முனைவர் முத்து ஐயா அவர்கள் இந்த சிலையை நிறுவ வேண்டும் என்று பல்வேறு சாதனைகளையும் தவிடுபொடியாக்கி இந்த சிலையை இங்கே நிறுவியிருப்பது புதுவை தமிழ்ச்சங்க வரலாற்றினுடைய ஒரு வரலாற்று மைல்கல் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொல்ல வேண்டும். இதை வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு என்று சொல்வதற்கு காரணம், இந்த ஐயன் வள்ளுவனுடைய சிலையை திறந்து வைத்திருக்கக்கூடியவர் மாண்புமிகு முதல்வர் அவர்கள். அவர் வரலாற்று சிறப்புக்குரியவர் என்று நான் கூறுவதற்கு காரணம், புதுவை மட்டுமல்ல, தமிழகம் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த முதல்வர்களும் செய்யாத ஒரு சாதனையை தமிழ் இலக்கிய பெருமக்களுக்கு செய்து காட்டியவர்தான் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்கள். அதாவது இலக்கியவாதிகளை கொண்டாட வேண்டும், அவர் தமிழை போற்ற வேண்டும் என்று, அதாவது இலக்கியவாதிகளுக்கு அரசு மரியாதையோடு இங்கு மறைந்த பிரபஞ்சன் அவர்களுக்கு அரசு மரியாதையோடு நிகழ்த்தியவர் முதல்வர் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள். அப்படிப்பட்ட இலக்கியவாதிகளை கொண்டாடுகின்ற எல்லா முதல்வர்களும் திரும்பி பார்க்கக்கூடிய பெருமைக்குரிய நம்முடைய முதல்வருடைய திருக்கரங்களால் ஐயன் திருவள்ளுவன் சிலை திறக்கப்பட்டிருப்பது வரலாற்று சிறப்புக்குரிய நிகழ்வு என்று சொல்லி, அது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்விலே சட்டப்பேரவையினுடைய தலைவர் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் தமிழும் அரசியலும் இருகண்களாக பாவித்து தமிழை போற்றுபவர்களை தூக்கி பிடித்து அவர்களை சிறப்பு செய்யக்கூடிய மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் அவர்களும், அவர்களோடு அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் நாங்களும் தமிழுக்கு துணையாக இருப்போம், தமிழன் நடத்துகின்ற எந்த விழாவிலும் எங்களுடைய பங்கு இருக்கும் என்பதை பறைசாற்றுவதற்காக இங்கு புதுவை அரசாங்கமே மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் இங்கு வந்திருந்து இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருப்பது புதுவை தமிழ்ச்சங்க வரலாற்றிலே ஒரு மைல்கல், ஒரு சிறப்பு வாய்ந்தது என்பதை இந்த தருணத்திலே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் தங்களுடைய பங்களிப்பை இந்த இனிய வேளையிலே வைத்து இது புதுவை தமிழ்ச்சங்கத்தை உயர்ந்து காட்டக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட தமிழ்ச்சங்கத்தினுடைய சிறப்புக்கு வள்ளுவன் தன்னை உலகினைக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று சொல்வது போல தமிழ் இயக்கத்தை இன்று தமிழகத்திலே நிறுவி அந்த தமிழில் பேச வேண்டும், கலப்பின்றி பேச வேண்டும், குழந்தைகளுக்கு தமிழ் பெயரை சூட்ட வேண்டும் என்று கல்வி வள்ளல் கல்விக்கோ ஐயா விசுவநாதன் அவர்கள் முனைப்போடு செயல்பட்டு கொண்டு அந்த அரிய நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருப்பது வரலாற்று சிறப்புக்கெல்லாம் சிறப்பு சேர்க்கின்ற ஒரு அரிய நிகழ்வு என்பதை இந்த தருணத்திலே நான் குறிப்பிட விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, வள்ளுவனையும் திருக்குறளையும் உலகெங்கும் வள்ளுவன் சிலைகளை தந்து வள்ளுவத்தையும் உலகெங்கும் பரப்பிக் கொண்டிருக்கின்ற ஐயா சந்தோஷம் ஐயா அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் இந்த தமிழ்ச்சங்கத்திற்கு வந்து இந்த சிலையை நிறுவி நமக்கெல்லாம் மகிழ்ச்சி அளிப்பது நமக்கு மிகவும் சந்தோஷமே என்ற ஒரு நிலையிலே, அது மட்டுமல்ல, புதுவையிலே இருக்கக்கூடிய இலக்கிய பேராளுமைகள், அரசியல் கட்சி தலைவர்கள், அறிஞர் பெருமக்கள், தமிழ்ச்சான்றோர் பெருமக்கள் அனைவரையும் அழைத்து இங்கு விழா நடப்பது ஒரு நல்ல தொடக்கம், தமிழ்ச்சங்கத்தினுடைய சிறப்புக்கு ஒரு சிறப்பு சேர்ப்பதாகும் என்று சொல்லி, ஏன் திருவள்ளுவன் சிலை இங்கு நிறுவப்பட்டிருக்கின்றது என்பதை ஒரு சான்று மட்டும் கூறி நான் விடைபெறலாம் என்று இருக்கின்றேன். மனிதனுக்கு சொன்னது திருக்குறள், இறைவன் மனிதனுக்கு சொன்னது கீதை, மனிதன் இறைவனுக்கு சொன்னது திருவாசகம் என்று சொல்லுவார்கள். மற்றதெல்லாம் உண்மையோ இல்லையோ, அறம்பொருள் இன்பத்தை நாடு இனம் மொழி கடந்து எல்லா குலத்து மக்களுக்கும் திருக்குறள் சென்றடைய வேண்டும் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த வள்ளுவனுடைய சிலையை இங்கே நிறுவிக் கொண்டிருக்கின்றோம் என்றால், வளரும் தலைமுறையினர் இளைஞர்கள் எல்லோரும் குறள் வழி நின்று வாழ்க்கை நெறிகளை சிறப்படைய வேண்டும் என்று சொல்லி அறம்பொருள் இன்பத்தை எங்கும் பறைசாற்றி இளைய தலைமுறைக்கு திருக்குறளை செல்ல வேண்டும், திருக்குறளை எடுத்துச் செல்ல வேண்டும். திருவள்ளுவன் சிலையை பார்க்கின்ற பொழுது வருங்காலத்திலே குழந்தைகள் யார் இவர் என்று சொல்லி தமிழுக்கு சிறப்பு சேர்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு அடையாளமாகத்தான் இந்த புதுவை தமிழ்ச்சங்கத்திலே ஐயனுடைய திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இது தொடக்க உரையிலே எதிர்காரும் என்னுடைய உரையை கேட்ட அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தலைமை உரை புதுவை தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் கலைமாமணி முத்து அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு முதல் உள்ளிட்ட மேடையில் விட்டிருக்க அனைவரும் வணங்கி என்னுடைய உரை துவக்குகின்றேன். உண்மையே இந்த நிகழ்ச்சி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சியாகும். திருவள்ளுவருக்கு கர்நாடக மாநிலத்தில் பெங்களூரில் கூட சிலை அமைக்கப்பட்டது. ஆனால் அந்த சிலை திறக்கப்படாமல் பல ஆண்டுகள் மூடி கிடந்தது. அதே போன்றுதான் தருண் விஜய் நாடாளுமன்ற மேலை உறுப்பினர்கள் ஹரித்வாரில் ஒரு சிலையை நிறுவினார். அந்த சிலையும் அங்கே திறக்கப்படாமல் பல மாதங்களாக மூடி கிடந்தது. ஆனால் இந்தியாவிலே தமிழகத்தில் மட்டுமல்ல, புதுச்சேரியில் மட்டும்தான் சிலை, திருவள்ளுவர் சிலை ஐயா அவர்கள் விஜி சந்தோஷம் வழங்கி குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் ஆரம்ப விழாவை சிலை திறப்பாக நடத்திய ஒரே மாநிலம் இன்றைய தினம் 35 மாநிலம் புதுச்சேரி மட்டும்தான். ஏன்னா பல பிரச்சனைகள் திருவள்ளுவருக்கு தான் அந்த பிரச்சனைலாம் வரும், வேறு யாருக்கும் வராது. இருந்தாலும் அதை பற்றிலாம் கவலைப்படாமல்
நாங்கள் திருவள்ளூர் வழி நின்று நடப்பவர்கள். திருவள்ளூருடைய இந்த சிலை ஐயா அவர்கள் மேடையிட்டு வழங்கியிருப்பது 55வது சிலை. 54 சிலைகளை உலகம் பூராவும் இங்கே இருக்கின்ற ஐயா விஜி சந்தோஷமாக வழங்கி இருக்கின்றார்கள். இது 55வது சிலை. அதே போன்று நாங்கள் வருகை தர வேண்டும் என்று கேட்டபொழுது வேலூர் விஐடி பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் தமிழகத்தின் நிறுவன தலைவருமான ஐயா கல்விக்கோ ஐயா அவர்கள் உடனடியாக ஒப்புக்கொண்டு நாங்கள் வருகிறேன் என்று ஒப்புதல் அளித்தார்கள். அதே போன்று இந்த நிகழ்விலே சிறப்புரையாற்ற என்று அழைத்த பொழுது அவர் கவியருவி திமு அப்துல் காதர் பேராசி ஐயாவும் வருகை தர ஒப்புக்கொண்டார்கள். ஏன் சொல்கிறேன்னா, இந்நிலை எனக்கு தெரிஞ்சு ஒரு நிகழ்ச்சியில் புதுச்சேரியில் ஒரு அமைச்சரவே வந்து அமர்ந்து இந்த சிலை திறப்புழாவை இவ்வளவு சிறப்பாக நடத்தி கொண்டிருப்பது உள்ளே மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாகும். எல்லாரும் பார்க்கலாம், ஆனால் வந்து யாராவது ஒருத்தருக்கு அது இல்லாமல் இருப்பார்கள். ஆனால் இங்கு புதுச்சேரி அமைச்சரவை இந்த திருவள்ளுவர் சிலை திறப்பா மட்டும் இல்லை, திருவள்ளுவருக்கு மட்டுமல்ல தமிழருக்கும் தமிழ் சார்ந்த அறிஞர்களுக்கும் தமிழ் அறிவாய்ந்தவர்களுக்கும் மிக சிறப்பான ஒரு நிலையை இந்த புதுவை அரசு உருவாக்கி கொண்டிருக்கிறது. அது மாண்புமிகு ஐயா முதல்வர் தலைமையில் நடக்கின்ற இந்த அரசு தமிழர்களுக்கு பெருமை சேர்க்க அரசாக இன்று விலகி கொண்டிருக்கிறது. இதுதான் நிதர்சனமான உண்மை. எனவே இந்த நிகழ்வில் பங்கேற்ற அனைவரும் மீண்டும் ஒருமுறை என் நெஞ்சு நிகழ்ந்த மகிழ்வோடு வரவேற்று நேரத்தின் அருமை கருதி குரலிலே சொல்லப்பட்ட 840வது குரல், அதுக்கு விளக்க சொன்னால் நேரம் ஆகும். நீங்களே போய் திருக்குறள் வாங்கி படித்து கொள்ளலாம். கழாக்கால் செய்யுள், கழாக்கால் செய்யுள் நிறைந்தற்றால் பள்ளியுள், குழாக்கால் பேதி புகழ் அப்படின்னு ஒரு செய்யுள். அதில் அர்த்தம் என்னான்னு சொன்னால், அந்த திருவள்ளுவர் சிலை ஏற்கனவே தஞ்சையில் அது சேதப்படுத்தப்பட்டது. அந்த திருவள்ளுவர் சிலை சேதப்படுத்தப்பட்ட பொழுது அப்பொழுதுதான் இந்த குறள், அதாவது இந்திய நாட்டினுடைய மேலாள் நிதியமைச்சராக இருந்த ப. சிதம்பரம் அவர்கள் இந்த கருத்தை வெளியிட்டார்கள். இந்த சிலை சேதப்பட்டதற்கு அடிப்படை காரணம் என்பது அந்த குறளில் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே 840வது அந்த திருக்குறளை அனைவரும் அதை படித்து பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகோளை வைத்து இந்த சிலை திறப்பாக வருகை தந்த தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மட்டுமல்லாது இந்திய திருநாடு மட்டுமல்ல உலகெங்கிலிருந்து வருகை தந்த தமிழறிஞர்கள், ஆய்வாளர்கள், அறிஞர்கள், பொதுமக்கள், புதுவை தமிழ்ச்சங்கத்தினுடைய வாழ்நாள் உறுப்பினர்கள், புதுச்சேரியில் வாழ்கின்ற அனைத்து தமிழ் அன்பர்கள் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை இந்த நிகழ்விலே தலைமை உரையாக வரவேற்று என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள், சட்டப்பேரவைத் தலைவர் அனைவரும் புதுவை தமிழ் சங்கத்தின் மீதும் தமிழ் மீது ஆழ்ந்த பற்றுடையவர்கள். அனைவரும் பேச வேண்டும் என்பதுதான் தமிழ் சங்கத்தின் எண்ணம் கூட. இருந்தபோதும் கூட முதலமைச்சர் ஒருவர் பேசினால், புதுச்சேரி அரசு சார்பாக அவர் ஒருவர் பேசினால் அனைவரும் பேசியதாக கருதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சிறப்புரையாற்றி வாழ்த்தி பேச அன்போடு அழைக்கிறோம். புதுவை தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக தெய்வமாக்கவி திருவள்ளுவர் சிலையை திறக்கின்ற இந்த விழாவிலே கலந்து கொண்டு நமக்கு பெருமை சேர்த்திருக்கின்ற மரியாதைக்குரிய என்னுடைய பாராளுமன்ற நாட்களிலிருந்து என்னுடைய அருமை நண்பரும் மற்றும் தமிழுக்காக உலகெங்கும் சென்று தமிழை வளர்ப்பதற்கு பாடுபட்டு கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய கல்விக்கோ விஸ்வநாதன் அவர்களே, மரியாதைக்குரிய உலக தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் திருவள்ளுவர் சிலையை உலகில் எல்லா இடங்களிலும் நிறுவ வேண்டும் என்று அரும்பாடுபட்டு கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய விஜி சந்தோஷம் அவர்களே, மரியாதைக்குரிய அருமை பெரியவர் கவியறிவு அப்துல் காதர் அவர்களே, மாண்புமிகு சட்டப்பேரவையுடைய தலைவர், புதுவை கம்பன் கழகத்துடைய தலைவர்
சிவக்கொழுந்து அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் கந்தசாமி அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் ஷாஜகான் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் கமலக்கண்ணன் அவர்களே, மாண்புமிகு அரசு கொறடா அனந்தராமன் அவர்களே, மாண்புமிகு புதுச்சேரி தொழில் முன்னேற்ற முதலீட்டு கழகத்துடைய தலைவர் சிவா அவர்களே, மரியாதைக்குரிய விஜயராகவன் அவர்களே, மரியாதைக்குரிய முருகபூபதி அவர்களே, மரியாதைக்குரிய சலீம் அவர்களே, மரியாதைக்குரிய ராஜாங்கம் அவர்களே, மரியாதைக்குரிய தேவபோயிலன் அவர்களே, மரியாதைக்குரிய சிவ வீரமணி அவர்களே, மரியாதைக்குரிய எம்ஏ சுப்பிரமணியம் அவர்களே, மரியாதைக்குரிய சீனு ராமச்சந்திரன் அவர்களே, மரியாதைக்குரிய சுந்தர லட்சுமி நாராயணன் அவர்களே, மரியாதைக்குரிய மணிமேகலை குப்புசாமி அவர்களே, இங்கே மலேசிய நாட்டிலிருந்தும் துபாயிலிருந்தும் இங்கே திருவள்ளுவர் சிலை திறப்பு விழாவிலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற பெரியவர்களே, இங்கே திரளாக வந்திருக்கின்ற அருமை தமிழ் புலவர்களே, தமிழ் எழுத்தாளர்களே, அருமை நண்பர்களே, நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தில் 2 தினங்களுக்கு முன்பு, குறிப்பாக 16ஆம் தேதி நம்முடைய புதிய பேருந்து நிலையத்தில் மிக பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற திருவள்ளுவர் சிலைக்கு சென்று நாங்கள் அந்த திருவள்ளுவர் தின விழாவை மிக சிறப்பான முறையில் கொண்டாடி இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, புதுச்சேரி மாநிலத்தின் சார்பாக திருவள்ளுவருடைய புகழை பரப்புவதற்காக உலகெங்கும் வருகின்ற சுற்றுலா பயணிகள் நோனாங்குப்பம் பகுதியில், சுண்ணாம்பாட்டு பகுதியில் திருவள்ளுவரை காண வேண்டும் என்பதற்காக அங்கே 2010ஆம் ஆண்டில் சிலை அமைக்கப்பட்டது. இப்படி சிறிய மாநிலமாக இருந்தாலும் புதுச்சேரி மாநிலத்தில் தொடர்ந்து தமிழை வளர்ப்பதற்கும் தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு அரசாக புதுச்சேரி மாநில அரசு இருந்து வருகிறது. ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி இங்கே இருக்கின்ற மற்ற அறிஞர்கள்லாம் பேச இருக்கின்ற காரணத்தால் என்னுடைய உரையை முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். உலகில் உள்ள எல்லா மறைகளிலும் அதிகமாக உலக மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு 2 வரிகளை கொண்ட ஒரு அந்த கவிதை திருக்குறள் மட்டும்தான். எந்த நாட்டுக்கு சென்றாலும் சரி அந்த மொழியிலே திருக்குறள் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கும். அது மட்டுமல்ல, எக்காலத்துக்கும் பொருந்துகின்ற, கடந்த காலங்கள், நிகழ்காலம், எதிர்காலம், எல்லா காலத்துக்கும் பொருந்துகின்ற, அது அரசாக இருந்தாலும் சரி அல்லது நிர்வாகமாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, மூப்பானவர்களாக இருந்தாலும் சரி, இளைஞர்களாக இருந்தாலும் சரி, திருமணமான தம்பதிகளாக இருந்தால் எல்லாருக்கும் பொருந்துகின்ற அந்த 2 வரிகளிலே திருவள்ளுவர் அவர்கள் இந்த உலகத்தையே அடக்கி இருக்கின்றார்கள். குறிப்பாக புதுச்சேரி மாநிலத்திற்கு சிறிய மாநிலமாக இருந்தாலும் கூட தமிழை வளர்ப்பதில் புதுச்சேரி மாநில அரசும், அது மட்டுமல்லாமல் அரசியல் கட்சிகளும், புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள எழுத்தாளர்களும், கவிஞர்களும், புலவர்களும் தமிழை வளர்ப்பதிலே முனைந்து செயல்பட்டு வருகிறார்கள். மத்திய அரசானது ஒரு புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்தார்கள்.
அந்த கல்விக் கொள்கையில் இந்தி இந்த நாட்டுடைய மொழி, ஆங்கிலம் இணைப்பு மொழியாக இருக்க வேண்டும் என்று அந்த கல்விக் கொள்கையிலே குறிப்பிட்டிருந்தார்கள். அதை எதிர்த்து பல போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் நடைபெற்றது. ஆனால் புதுச்சேரி மாநிலம் மட்டும்தான் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் கமலக்கண்ணன் அவர்கள் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு மாண்புமிகு மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கூட்டிய கூட்டத்தில் நாங்கள் இருமொழி கொள்கையை ஆதரிக்கிறோம். ஒன்று, எங்களுடைய தாய்மொழியான தமிழ் மொழி எங்களுடைய மூலமொழியாக இருக்கிறது. ஆங்கிலம் எங்களுக்கு இணைப்பு மொழியாக இருக்கிறது. இந்தியை எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அந்த கூட்டத்தில் அமைச்சர்கள், கல்வி அமைச்சர்கள் மாநாட்டிலே பேசி புதுச்சேரி மாநிலத்துக்கு பெருமை சேர்த்திருக்கிறோம். நான் மற்றவர்களை குறை சொல்ல விரும்பல. தமிழகத்தில் அமைச்சர்கள் போகவே இல்லை. அந்த கூட்டத்துக்கு யாருமே போல. அப்படின்னா தமிழக அரசு எப்படி செயல்படுகிறது? புதுச்சேரி மாநில அரசு சிறிய மாநிலமாக இருந்தாலும் கூட மத்திய அரசை எதிர்த்து தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்த அரசு புதுச்சேரி மாநில அரசு என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
இதிலே கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்கின்ற சட்டப்பேரவைத் தலைவர் மாண்புமிகு சிவக்கொழுந்தவர்களே, அரசு கொறடா மாண்புமிகு அனந்தராமன் அவர்களே, சட்டப்பேரவை உறுப்பினர் திரு சிவா அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் திரு கந்தசாமி அவர்களே, என்னுடைய வகுப்பு தோழர் திரு MOH ஃபரூக் மேரக்காருடைய அருமை மகன் அமைச்சர் ஷாஜஹான் அவர்களே, வருகை தந்துள்ள பல்வேறு கட்சிகளின் தலைவர்களே, தலைமை உரையாற்றிய கலைமாமணி முத்து அவர்களே, வரவேற்புரையாற்றிய செயலாளர் பாலசுப்ரமணியம் அவர்களே, முன்னிலை உரையாற்றிய திரு ஆதிகேசவன் அவர்களே, கந்தகுமார் அவர்களே, நோக்க உரையாற்றிய மோகன்தாஸ் அவர்களே, எனக்கு பின்னாலே சிறப்புரையாற்ற வருகை தந்துள்ள தமிழ் இயக்கத்தின் பொதுச் செயலாளர் கவியருவி அப்துல் காதர் அவர்களே, இந்த சிலையை உலகெங்கும் கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கின்ற தமிழறிஞர் VGV சந்தோஷம் அவர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழுக்கு பாடுபடுவதில் தமிழ்நாட்டுக்கு போட்டி யார் என்று சொன்னால் புதுவைதான். அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை ஒரு காலத்தில் 1920-30களிலே பாட்டுக்கொரு புலவன் பாரதியை அடைக்கலம் கொடுத்து தமிழுக்கு பெருமை சேர்த்த பெருமை இந்த மண்ணுக்கு உண்டு. அதற்கு அடுத்து தமிழர்களை நிமிர்ந்து நிறச் செய்த புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்களும் இங்கேதான் வாழ்ந்தார்கள். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்களை நான் மாணவனாக இருந்து லயோலா கல்லூரியிலே அவரை அழைத்து கொண்டு போய் தமிழ் மன்றத்திலே பேச வைக்கின்ற வாய்ப்பு எனக்கு இருந்ததை நான் நினைவு கூறுகின்றேன். இன்றைக்கும் நிறைய பேர் இங்கே கவிஞர்கள், எழுத்தாளர் இருக்கிறார்கள். எனக்கு முன்னாலே எடுத்து சொன்னதைப் போல ஒரு தமிழறிஞர் மறைந்த போது, எழுத்தாளர் மறைந்த போது அரசு மரியாதையோடு அடக்கம் செய்யப்பட்டு அநேகமாக இந்தியாவிலேயே இது முதலாகத்தான் இருக்க வேண்டும். பிரபஞ்சன் அவர்களுக்கு, அதற்காக முதல்வருக்கும் இந்த அமைச்சரவைக்கும் நான் நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, இந்த புதுவை தமிழ்ச்சங்கத்திற்கு அரசின் ஆதரவு இருப்பதையும் பார்த்து தமிழ்நாட்டிலேயும் இப்படி இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். திருவள்ளுவருக்கு சிலை எடுத்திருக்கிறோம். இங்கே எனக்கு முன்னாலே குறிப்பிட்டதைப் போல ஒரு முறை ஒரு புத்தகத்திலே அப்துல் காதர் எழுதியிருக்கிறார். பேராசிரியர் அப்துல் காதர் 3 அடியிலே திருமால் உலகை அளந்ததாக சொல்லுகிறார்கள். ஆனால் திருவள்ளுவர் 1.25 அடியிலேயே உலகத்தை அளந்து விட்டார் என்று சொன்னார். அப்படி உலகத்திலே இருக்கிற எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தை, எல்லா நாட்டினரும், எல்லா மொழியினரும், எல்லா மதத்தினரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்களை சொன்னவர் திருவள்ளுவர் அவர்கள். அதனால்தான் உலகத்திலேயே ஒரு இலக்கிய நூல் அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்டு 107 மொழிகளிலே திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஆங்கிலத்திலேயே 57 முறை மொழிபெயர்த்திருக்கிறார்கள். 57 அறிஞர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். முதலாக 1595 மலையாள மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டது தான் முதல் நமக்கு தெரிந்திருக்கிற மொழிபெயர்ப்பு நூல். அதற்கு பிறகு வீரமாமுனிவர் ஐரோப்பாவுக்கு அதை கொண்டு போய் சேர்த்தார். 1730ஆம் ஆண்டு வீரமாமுனிவர், அன்றைக்கு லத்தீன் மொழிதான் உலகெங்கு, அன்றைக்கு ஐரோப்பாவெங்கும் நிறைந்திருந்த மொழி. இங்கே சமஸ்கிருதமாக இது இப்பொழுது காணாமல் போய்விட்டாலும் அந்த மொழிகளுக்கு அது தாய்மொழியாக இருந்தது. அதிலே மொழிபெயர்த்தார்கள். அதற்கு ஒரு GU போப் அவர்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து இப்படி உலகம் முழுவதும் அன்றைக்கு போய் சேர்ந்திருக்கிறது. என்ன திருக்குறளுக்கு முக்கியத்துவம்? நீங்கள் பல பேர் படித்திருப்பீர்கள். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று எழுதினார் பாரதியார். அப்படியானால் வள்ளுவனால் நமக்கு எவ்வளவு பெரிய பெருமை கிடைத்திருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, வள்ளுவர் காலத்தில் அந்த திருக்குறளை படித்தீர்களானால் தெரியும், அதில் எந்த நாட்டை பற்றியும் கிடையாது, எந்த மதத்தை பற்றியும் கிடையாது, எந்த கடவுளை பற்றியும் கிடையாது, தமிழ் என்ற வார்த்தையே கிடையாது.
இப்படி ஒன்றை நமக்கு எழுதிவிட்டு போனார், அதை நமக்கு கொடுத்து விட்டு போனார் திருவள்ளுவர் அவர்கள். அவர் பிறப்புக்கும் எவ்வுயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்று சொன்னார். நீங்கள் அந்த சமஸ்கிருதத்தில் போய் படித்தீர்களானால் மனிதனையே தனித்தனியாக பிரித்து நெற்றியிலே பிறந்தவன், தோளிலே பிறந்தவன், இடுப்பிலே பிறந்தவன், காலிலே பிறந்தவன் என்று மனிதனை பிரிப்பார்கள். அதெல்லாம் கிடையாது, பிறப்பு அனைவருக்கும் ஒன்றுதான் என்று சொன்னவர் திருவள்ளுவர். அதனால்தான் சுந்தரம் பிள்ளை அவர்கள் வள்ளுவர் செய் திருக்குறளை மறுவர நன்குணர்ந்தோர் உள்ளுவரோ மனுவாதி ஒரு குலத்துக்கு ஒரு நீதி என்று குறிப்பிட்டார்கள். அப்படி ஒரு காலத்தில் தமிழர்களுக்கு ஜாதியும் கிடையாது, மதமும் கிடையாது, அனைவரும் ஒன்றாக வாழ்ந்தோம். அது பின்னாலே மாறிவிட்டது. இன்றைக்கு அந்த ஜாதியிலிருந்து வெளியே வர முடியுமா என்றே தெரியவில்லை. ஜாதி வேண்டாம் என்று சொல்லுகிறவர்கள் கூட அரசின் சலுகைகளை ஜாதியை வைத்துத்தான் கொடுக்க வேண்டும் என்று கேட்கிற சூழ்நிலை இன்றைக்கு இருக்கிறது. இது எவ்வாறு மாறப்போகிறது என்று தெரியவில்லை. ஆனாலும் அந்த வேற்றுமைகள் குறைய ஆரம்பித்திருக்கின்றன. கல்வி வளர வளர இந்த ஜாதி வேற்றுமைகள் குறைய ஆரம்பித்திருக்கின்றன. 2 நேரத்தில் இது வெளியே வந்துவிடும். ஒன்று திருமண நேரம், இன்னொன்று தேர்தல் நேரம். 2த்திலும் ஜாதி மேலே வந்துடும். இது ஒரு வித்தியாசமான மக்களாட்சி, ஜனநாயகம். திருவள்ளுவர் இருந்திருந்தால் இது எப்படி எழுதியிருப்பார் என்று எனக்கு தெரியவில்லை. அப்படி மக்களாட்சியை கொஞ்சம் நாம் மாற்றி அமைத்து கொண்டிருக்கிறோம் இந்திய நாட்டை பொறுத்தவரையில். இது ஒரு வித்தியாசமான நாடு. வேறு எந்த நாட்டிலும் இவ்வளவு மொழிகள் கிடையாது. இந்த 2011 கணக்கை நீங்கள் பார்த்தீர்களானால், எனக்கு முன்னாலே முதலமைச்சர்கள் இது குறிப்பிட்டு சொன்னார், பெரிய மொழிகளே 121 மொழிகள் இருக்கின்றன. ஆனால் அரசியல் சட்டத்தில் நாம் 22 மொழிகளைத்தான் அங்கீகரித்திருக்கிறோம். டயலெக்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய குறுமொழிகள் சிறுமொழிகளையும் சேர்த்தீர்களானால் 19,500 மொழிகளும் சிறுமொழிகளும் இந்தியாவில் இருக்கின்றன. உலகத்தில் வேறு எந்த நாட்டிலும் இவ்வளவு கிடையாது. அதைவிட அதிகமாக இருப்பது ஜாதி தான். ஏன்னா அது ஒரு 25,000 ஜாதிகள் இருக்கின்றன. அதுலேயும் இன்னும் போனால் உள் ஜாதிகள்லாம் பார்த்தா இன்னும் அதிகம் இருக்கும். பெரிய ஜாதிகளே 25,000 ஜாதிகள். ஆக இந்த நாட்டிலே அவ்வளவு சுலபமாக ஒரு ஆட்சியை நடத்த முடியாது. கொஞ்சம் கடினம்தான். மாநிலமானாலும் அது அகில இந்தியாவானாலும். ஆனாலும் நமக்கு இருக்கிற வாய்ப்பு ஒரு நல்ல வளர்ச்சிக்கு வித்திடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உலகத்திலே மற்றவர்களுக்கெல்லாம் இல்லாத அரிய வாய்ப்பு என்று சொன்னால் நம்முடைய மக்கள் செல்வம் தான். ஒரு பக்கத்தில் பார்த்தால் அது நமக்கு தேவையில்லை என்று தோன்றும். இன்னொரு புறத்தில் பல நாடுகளில் டிக்ளைனிங் பாப்புலேஷன், மக்கள் தொகை குறைய ஆரம்பித்திருக்கிற காலத்தில் இளைஞர்கள் 100க்கு 50 பேர் இளைஞர்கள் நிறைந்திருக்கிற நாடு நம்முடைய நாடு. அவர்களை ஒழுங்காக அவர்களுக்கு கல்வியை கொடுத்து வேலை வாய்ப்பையும் கொடுத்தால் உலகத்தில் மிகப்பெரிய நாடாக வளர முடியும். அதையும் வள்ளுவர் சொல்லிவிட்டு போயிருக்கு. அரசாங்கம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி வரி போட வேண்டும் என்பதையும் சொல்லி இருக்கிறார். எங்கே எவ்வளவு வரி போட வேண்டும் என்பது, அதை பாதுகாப்பது எப்படி, அதை செலவழிப்பது எப்படி, இத்தனையும் ஒரு அரசு தெரிந்திருக்க வேண்டும் என்றும் தன்னுடைய குரலிலே சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய நாட்டிலே இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் பொருளாதார ரீதியாக பார்க்கும் பொழுது எப்படி ஜாதி ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறதோ அப்படி பொருளாதார ஏற்றத்தாழ்வும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இறந்தும் உயிர் வாழ் வேண்டின் பறந்து கெடுக உலகேற்றான் என்று சொன்னார். இன்னும் 100க்கு 25 பேர் வறுமை கோட்டுக்கு கீழே தான் இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதை நம்மால் இன்னும் செய்ய முடியவில்லை. ஒரு காலத்துக்கு அதிகம் இருந்து கொஞ்சம் குறைத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்தியாவிலே இந்த பில்லியனர்ஸ் என்று சொல்வார்கள், கோட்டீஸ்வரர்கள் என்று தமிழில் சொல்லுகிறோம், அவருடைய எண்ணிக்கை ஆண்டுக்கு ஆண்டு கூடிக்கொண்டே இருக்கிறது. அவர்கள் சம்பாதிப்பதை தவறு என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அவையெல்லாம் கணக்கில் ஒழுங்காக வரி போட்டு அந்த வரியை வசூல் செய்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஏழை மக்களுக்கு அது போய் சேர வேண்டும். அது முறையாக செய்யப்படவில்லையோ என்ற அச்சம் இருக்கிறது. அதற்கு காரணம், உலக அளவிலே சர்வே நடத்தி இந்தியாவை பற்றி சொல்லும் பொழுது தி டாப் 1% பாப்புலேஷன் கண்ட்ரோல் 73% ஆஃப் தி வெல்த் ஆஃப் தி கண்ட்ரி என்று சொல்லியிருக்கிறார். இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, மேலே இருக்கிற 1%
73% சொத்துக்களை இந்தியாவிலே அவர்கள் கையிலே வைத்திருக்கிறார்கள் என்று சொல்வது கொஞ்சம் கூட நியாயமாகாது. ஆக இதையெல்லாம் அரசு செய்ய வேண்டும். அது மத்திய அரசு மாநில அரசும் செய்ய வேண்டும். இது ஒழுங்காக போய் சேர வேண்டுமானால் கல்வி எல்லோருக்கும் போய் சேர வேண்டும். அதனால்தான் திருவள்ளுவர் கல்வியை கண்களுக்கு ஒப்பிட்டு சொன்னார்கள். படித்தவன் முகத்தில் இருப்பதுதான் கண்கள், படிக்காதவன் முகத்தில் இருப்பது புண்கள் என்று குறிப்பிட்டார்கள். அந்த கல்வியை அனைவருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். கல்வியும் சுகாதாரமும் தான் வெல்ஃபேர் ஸ்டேட் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறோம், அதில் முக்கியத்துவம் தர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நமக்கு எல்லா இடத்திலும் கிடைக்க வேண்டும். மாநிலத்திலேயும் கிடைக்க வேண்டும், மத்தியிலேயும் கிடைக்க வேண்டும். எப்படியெல்லாம் அரசு இருக்க வேண்டும், அரசன் இருக்க வேண்டும், நாடு இருக்க வேண்டும், அத்தனையும் திருவள்ளுவர் சொல்லிவிட்டு போயிருக்கிறார். அதை நீங்கள் முழுவதுமாக படிக்க வேண்டும். அதை வாங்கி படித்தால் தெரியும். நான் நினைப்பது உண்டு, திருவள்ளுவரை எல்லோரும் படித்து, திருக்குறளை படித்து அதன் வழி நடந்தால் நமக்கு காவல்துறையே தேவைப்படாது, போலீஸ் ஸ்டேஷனே தேவைப்படாது, அநேகமாக நீதிமன்றங்களே தேவைப்படாது. ஆக அத்தனையும் நமக்கு தேவை இருக்கிறது. அதற்கு காரணம் முழுமையாக நாம் திருவள்ளுவரை படித்து புரிந்து அதன் வழி நிற்கவில்லை. அந்த வழியை காட்டுவதற்குத்தான் இன்றைக்கு புதுவை தமிழ்ச்சங்கம் நமக்கு நினைவுபடுத்துவதற்காக இந்த அருமையான திருவள்ளுவர் சிலையை இங்கு அமைத்திருக்கிறார்கள். அதை திறந்து வைத்த முதல்வர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிலையை அளித்து நமக்கு மிகப்பெரிய பெருமை சேர்த்திருக்கிற அண்ணாச்சி விஜி சந்தோஷம் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே அமைச்சர்கள் அத்தனை பேரும், எனக்கு தெரிந்து ஒரு அமைச்சரவையே வந்தது எங்கேயும் தமிழ் இயக்கத்துக்கு கிடையாது. அதிலேயும் புதுவை தான் தமிழ்நாட்டோட அதிக மார்க் வாங்கியிருக்கிறது. 2 பேர் 3 பேர் வருவார்கள். அநேகமாக முக்கால் பாக அமைச்சரவையே வந்துவிட்டது. அத்தனை அமைச்சர்களுக்கும் முழு அமைச்சரவையே வந்துவிட்டது. கூட சட்டப்பேரவை தலைவர் அவர்களும் வந்து விட்டார்கள். ஆக சட்டமன்றத்தை இங்கேயே நடத்தி விடலாம் போல இருக்கிறது. அந்த அளவுக்கு சிறப்பாக இந்த விழா வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்த முதல்வர் அவர்களுக்கும் அத்துணை அமைச்சர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, எனக்கு பின்னாலே சிறப்புரையாற்றுவதற்கு பேராசிரியர் கவியருவி அப்துல் காதர் இருக்கிறார்கள். அவருடைய பேச்சு என்பது நான் எப்பொழுதுமே சொல்வதுண்டு. நான் அண்ணாவை பேச்சை கேட்டு மயங்கி போனேன், அதற்கு அடுத்து மயங்கியது அப்துல் காதருக்குத்தான் என்று. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பேச்சாளர் பேச இருக்கிறார். அவருக்கு நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். அடுத்ததாக வாழ்த்தி பேச உலகெங்கும் கூட திருவள்ளுவர் சிலைகளை வழங்கி திருக்குறள் தொண்டாற்றி வரும் ஐயா விஜிபி உலக தமிழ் சங்கத்தின் தலைவர் சந்தோஷம் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். உலகை தமிழால் உயர்த்திடுவோம், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அன்னையும் தந்தையும் ஆசானும் முன்னறி தெய்வம், ஆலயம் தொழுவது சாலமோ நன்று. யாதும் ஊரே யாதும் ஊரே யாவரும் கேளி. இன்று விஜிபி உலக தமிழ் சங்கத்தில் பொன் எழுத்தால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு அற்புதமான நாள். புதுவை தமிழ்ச்சங்கத்திலே நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் திறந்து வைத்து மிக அற்புதமாக பேசினார்கள். எனது அன்பிற்கும் இந்த பாசத்துக்குரிய சகோதரர் ஐயா கல்வி கடல் விஐடி விஸ்வநாதன் அவர்களே, புதுச்சேரி
சபாநாயகர், அன்புக்குரிய அருமை சகோதரர் அவர்களே, அமைச்சர் பெருமக்களே, வந்திருக்கின்ற தமிழ் சான்றோர்களே, ஊடக நண்பர்களே, பத்திரிகையாளர்களே, பிஜேபி உலக தமிழ்ச்சங்கம் என்ற சங்கத்தின் மூலமாக உலகில் பல்வேறு நாடுகளில் நாங்கள் திருவள்ளுவர் சிலை அமைத்து வருகின்றோம். ஏன் என்று கேட்டால், ஒரு தமிழனாக இருந்து தமிழர்கள் வாழும் நாட்டிலெல்லாம் திருவள்ளுவர் சிலை மூலமாக திருக்குறளை அறிந்து கொள்ள வேண்டும். திருக்குறளை அறிந்தால் அதன் மூலமாக வாழ்க்கையை செம்மைப்படுத்த முடியும். ஒரு தாய் பேசும் பொழுது, ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அந்த குழந்தை படித்து எல்லோருக்கும் பெருமை சேர்க்க வகையில் அவன் இருக்க வேண்டும். அதையும் வள்ளுவ பெருமான் 1.25 அடியில் சொல்லியிருக்கின்றார். இன்று புதுச்சேரியிலே ஒரு புனிதமான இடம். இங்கு இது 55வது சிலையை என்று நிறுவியிருக்கின்றோம். பாவேந்தர் பிறந்த இடம், முண்டாசு கவிஞன் பாரதியார் வாழ்ந்த இடம். இங்குதான் எனக்கு கவி சக்கரவர்த்தி என்ற ஒரு பட்டத்தையும் தந்தார்கள். இந்த புதுச்சேரியிலே என்று இது புனிதமான இடத்தில் புனிதமான ஒரு மகான் திருவள்ளுவரை அமைத்திருக்கின்றோம். அதன் மூலமாக குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை உலகத்தில் உள்ள அனைவரும் திருவள்ளுவரை தெரிந்து கொள்ள வேண்டும். கனடா நாட்டிலிருந்து அடியார் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். கனடா நாட்டிலே சிவன் கோயில் முன்பாக வைத்திருக்கின்றோம். ஆக பல்வேறு நாடுகளில் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா வைத்து நான் எங்கு செல்கின்றனோ நம்ம அன்பிற்குரிய ஐயா ஜி விஸ்வநாதன் அவர்களை அழைக்கும் பொழுது அவர்கள் அதற்கு வந்து அதை திறந்து வைக்கிற வாய்ப்புகள் உண்டு. ஆகவே புதுவை தமிழ்ச்சங்கத்திற்கும் என் அன்புக்குரிய சகோதரர் புதுவை தமிழ்ச்சங்கத்தின் முத்து அவர்களுக்கும் அன்பான வாழ்த்தையும் வந்திருக்கின்ற அனைவருக்கும் அமைதியும் சமாதானம் இறைவன் தர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். வணக்கம், வாழ்க. அருவி கொட்டப்போகிறது. பந்தலுக்கு உள்ளே இருப்பவர்கள் பத்திரம், பந்தலுக்கு வெளியே இருப்பவர்கள் பந்தலுக்கு உள்ளே வந்து விடவும். தன்னை புகழ ஒரு தகுதியான வார்த்தையெல்லாம் அன்னை தமிழின் அடிவாழ்த்தி தொடங்குகிறேன். அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பிற்குரியவர்களே, பொதுவாக சங்கத்தை நிறுவி ஒரு மொழியை வளர்க்கிற பெருமை உலகத்தில் எந்த நாட்டுக்கும் எந்த இனத்திற்கும் கிடைக்காத பெருமை நம்முடைய தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு மட்டும்தான் சங்கம் வைத்து தமிழ் வளர்க்கிற பெருமை கிடைத்திருக்கிறது. அதனாலே தான் இங்கே வேந்தர் ஒருவர் தமிழ்ச்சங்கத்திற்கு வந்து முதலமைச்சர் முன்னிலையிலே
இந்த வாழ்த்துறையை வழங்கியிருக்கிறார்கள் என்பதை எண்ணி பார்க்கிற பொழுது நாமெல்லாம் காண முடியாத காட்சியை புதுச்சேரியிலே கண்டிருக்கிறோம் என்கிற காரணத்தினாலே நம்ம நல்ல தட்டலாம் ஒன்று தப்பு ஒன்று மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. இது நெடுநேரம் பேசுவதற்கான வாய்ப்பில்லை, ஆனால் நெடுநேரம் நாம் காத்திருந்தோம். ஏனென்று சொன்னால் தெய்வமாக்கவி என்று பாராட்டப்பட்ட திருவள்ளுவர் சிலையை புதுவை மாநிலத்திலே ஏற்கனவே திறந்து 2 சிலைகள் இங்கே ஒவ்வொரு ஆண்டும் நினைவு கூறத்தக்க வகையில் மரியாதை செய்யப்படக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் கூட நான் மனம் மகிழ்ந்து அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். சென்ற ஆண்டு தமிழ் இயக்கத்தை நம்முடைய பெருமைக்குரிய வேந்தர் அவர்கள் சென்னை தலைநகரத்திலே அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். தமிழ் இயக்கத்தினுடைய அந்த மிக உயர்ந்த அந்த மண்டல பொறுப்பாளர், அறக்கட்டளை உறுப்பினர் என்கிற அளவில் புதுவை தமிழ்ச் சங்கத்தினுடைய தலைவர் என் அன்பு சகோதரர் முத்து அவர்கள் இந்த பணியை முன்னின்று ஏற்றிருக்கிறார்கள். இதில் என்ன மகிழ்ச்சி என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே, பொதுவாக சங்கு இருக்கிறதே அது முத்தை ஈனும். ஆனால் புதுச்சேரியில் ஒரு முத்து சங்கத்தையே இன்று எடுத்திருக்கிறது என்பது பாராட்டுவதற்குரியது. எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்மையோடு நின்று அஞ்சாது கருத்துக்களை சொல்லுகிற ஆற்றல் எங்கே இருக்கிறது என்று எண்ணி பார்த்தேன். எது கருதியும் நான் இதை பதிவு செய்யவில்லை. மாறாக அன்பிற்குரியவர்களே, தமிழ்நாட்டில் டெல்லி என்று சொன்னால் 2 மில்லி சிறுநீர் கழித்து விடுகிறார்கள். நான் இதற்கு மேலே விளக்கி சொல்ல வேண்டும் என்கிற தேவையில்லை. ஆனால் நெஞ்சு நிமிர்த்தி அஞ்சாது தமிழனுக்குரிய அந்த பாரம்பரிய அடையாளத்தை காத்திருக்கிற ஒரு முதலமைச்சர் இந்த மண்ணிலே இருக்கிறார் என்பதும் மிக தெள்ளத் தெளிவாக திருவள்ளுவரும் திருக்குறளும் எதை முன்மொழிந்ததோ அந்த அமைச்சர் இலக்கணத்திற்கு என்ன பொருத்தமோ அந்த தகுதி முழுவதுமாக 200 விழுக்காடு பொருந்துகிற ஒரு முதலமைச்சர் நமக்கு கிடைத்திருக்கிறார். எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஏனென்று சொன்னால், இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய கம்பன் கழகத்தினுடைய மிக பெரிய பொறுப்பினை ஏற்று செயலாளராக இருந்து தவந்த பாண்டிச்சேரி புதுச்சேரியினுடைய சட்டப்பேரவை தலைவராக இருந்து சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அன்பிற்கினிய சகோதரர் ஐயா சிவக்குழுந்து அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டார்கள். வேந்தர் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல அமைச்சரவை முழுக்க கலந்து கொண்டிருக்கிறது. என்றாலும் எனக்கு உள்ள மகிழ்ச்சி, தமிழ் இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் என்கிற அளவில் தமிழ் இயக்கத்தின் சார்பிலே நிறுவப்படுகிற முதல் திருவள்ளுவர் சிலை புதுச்சேரியில் தான் அமைந்திருக்கிறது என்பதை இந்த தருணத்திலே நான் குறிப்பிட்டு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எப்போவுமே நம்முடைய வேந்தர் அவர்களுக்கும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கும், ஏன் இங்கே இருக்கிற எவருக்கும் பிடிக்கும் அண்ணாவின் ஆட்சி. அதனால தான் அண்ணாட்சிக்கு பக்கத்திலேயே என்றைக்கும் இவர்கள் இருவரும் இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய வண்ணம் நம்முடைய அண்ணாச்சி அவர்கள் திருவள்ளுவர் சிலையை உலகம் முழுக்க கொண்டு சென்றார்கள். எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஒரு முதிய வயதில் திருவள்ளுவர் சிலையை நாடு முழுக்க கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற பணியை அவர்கள் ஏற்றிருக்கிறார்கள். பொதுவாக கடற்கரை வெள்ளையாக இருக்கும், அது வெள்ளி கடற்கரையே தங்க கடற்கரையாக மாற்றியவர்தான் நம்முடைய ஐயா சந்தோஷம் அவர்கள். நீங்கள் நாடோடிகளாக தெரிந்த நரிக்குறவர்கள் கைகளில் மர்ஃபி டிரான்சிஸ்டரை கொடுத்த கைகள் இந்த கைகள். ஏன்னா அவர்கள் எழுத படிக்க தெரியாதவர்கள். ஆனால் இங்கே மற்றொரு சிறப்பு என்னன்னா, எப்பொழுதுமே வேந்தர் அவர்கள் பேசினால் அதிலே புள்ளி விவரம் முலாமிட்டு அந்த பேச்சு அமைந்திருக்கும். நீங்கள் எந்த செய்தியை சொன்னாலும்
ஆதாரபூர்வமான புள்ளி விவரமாக அது அமைந்திருக்கும். எனக்கு மனம் மகிழ்ந்து சொல்கிறேன், ஏறத்தாழ 107 மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்ட எந்த சார்பு மற்ற ஒரு இலக்கியம் திருக்குறள் என்று நம்முடைய வேந்தர் அவர்கள் சொன்னார்கள். நான் அவர்கள் சொன்னதற்கு வழிமொழிந்து மற்றும் ஒரு தகவலை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். வேறொன்றும் இல்லை, எல்லா மொழிகளுக்கும் பேச்சு வடிவம் இருக்கும், எழுத்து வடிவம் இருக்கும். ஆனால் எழுத்து வடிவமே இல்லாத ஒரு மொழி இந்த மண்ணின் மக்களாக இருக்கிற நரிக்குறவர்கள் பேசக்கூடிய மொழி. அந்த நரிக்குறவர் மொழியிலும் சென்ற ஆண்டு திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியை நான் உங்களிடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். அது மட்டும் இல்லை, இந்திய திருநாட்டுக்கு ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்கின்றன. அந்த சிறப்புகளில் நான் ரொம்ப விரும்புகிற ஒரு சிறப்பு, உலகத்தில் தலை சிறந்த ஞானி, மூத்த மொழிகளுடைய வரிசையில் தமிழோடு ஒத்து சொல்லக்கூடிய சிறந்த மொழி சீன மொழி என்று உலகம் அறிந்து ஒத்துக்கொண்ட செய்தி. 6 மொழிகள் 7 மொழிகள் செவ்வியல் மொழிகள் என்று வகுத்து சொல்லப்படுகிற காலகட்டத்தில் இன்றைக்கு மக்கள் உதடுகளிலே தொட்டில் கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மொழிகள் மிக குறைந்து போயிருக்கிற பொழுது, தமிழும் சீனமும் பழமையும் இளமையும் குடிகொண்ட மொழிகளாக மக்கள் பேச்சு வழக்கிலே இன்றைக்கும் இடம் பெற்றிருக்கிற மொழிகளாக இருக்கின்றன. திருக்குறளுக்கு என்ன சிறப்பு என்று சொன்னால், எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அப்படின்னு சொன்னால் இதற்கு உரையே தேவையில்லை. அந்த அளவிற்கு 2000 ஆண்டு காலத்திற்கு முன்பு எளிய தமிழில் திருவள்ளுவர் இந்த திருக்குறளை யாத்து நமக்கு வழங்கி இருக்கிறார் என்ற அந்த குறிப்பில் அந்த சீன நாட்டு பேரறிஞன் கன்ஃபூஷியஸ் சொல்லுகிறான், மிக அழகாக சொல்லுகிறான், உலகத்திலே 1,00,000 பழமொழிகளை தொகுத்த ஒரு ஒப்பற்ற நூல், அந்த நூலிலே இது இடம் பெற்றிருக்கிறது. ஒரு அழகான செய்தி, ஒரு அற்புதமான செய்தி. என்ன செய்தி என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே, சீன பேரறிஞன் கன்ஃபூஷியஸ் எழுதிய இந்த பொன்மொழியை சீன நாட்டின் தொடக்க பள்ளிகள் நுழைவாசலிலே எழுதி வைத்திருக்கிறார்கள் என்று அந்த பதிவு சொல்கிறது. அது என்ன பதிவு என்று சொன்னால், சீன அறிஞனான கன்ஃபூஷியஸ் தன் சீன இனத்து மக்களுக்கு சொல்வதாக அந்த வாசகம் அமைந்திருக்கிறது. என்ன சொல்லுகிறான் சீன அறிஞன்? அந்த கன்ஃபூஷியஸ் தன் இனத்து சீன மக்களை நோக்கி சொல்கிறான், இந்த பிறவியில் நீங்கள் ஒழுக்கத்தோடும் நேர்மையோடும் தூய்மையோடும் வாழ்ந்தால் அடுத்த பிறவியில் நீங்கள் இந்தியர்களாக பிறப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறான். நான் இதை சொல்வதற்கு என்ன காரணம் சொல்லி சொன்னா, ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று அதை ஒரு அறமாக வகுத்து சொன்ன இலக்கியம்தான் திருக்குறள் என்பதை நாம் மறந்து விட்டுவிடக் கூடாது. ஏனென்று சொன்னால், என்னிடத்தில் ஒரு பத்திரிகைக்காரர் கேட்டார், பத்திரிகைக்காரர் மிக அழகான ஒரு கேள்வியை கேட்டார். என்ன ஆரோக்கியமானவர்கள் யார் என்று கேட்டார். ஆர் யோக்கியமானவர்களோ அவர்கள்தான் ஆரோக்கியமானவர்களாக இருப்பார்கள் என்று நான் அவர்களிடத்திலே சொன்னேன். ஒழுக்கத்தை உயிரினும் ஓம்பப்படும் என்று உயிருக்கு மேலான ஒன்றாக வகுத்து அழித்து இந்த உலகத்திலே தந்த திருவள்ளுவர் இங்கே தமிழகத்திலே தோன்றி எண்ணற்ற பெருமையை தமிழர்களுக்கு சேர்த்து இன்றைக்கு உலகமே தலைவணக்கம் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு ஒப்பற்ற பேர் இலக்கியமாக மட்டுமல்லாது, கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் இருப்பதைப் போல, இந்துக்களுக்கு 4 வேதங்கள் இருப்பதைப் போல, பகவத்கீதை இருப்பதைப் போல, இஸ்லாமியர்களுக்கு அங்கே திருக்குர்ஆன் இருப்பதைப் போல தனித்தனி வேதங்கள் இருக்கையில் உலகம் முழுவதற்கும் ஒரு வேதம் முடியுமானால் அது திருக்குறளாகத்தான் இருக்க முடியும் என்பதை, என இந்த பொது தன்மை என்பது இன்றைக்கு சூறையாடப்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது. தனிப்பட்ட முறையிலே ஒன்றை திணித்து அடையாளங்களை மாற்றிவிட முடியும் என்று கருதுகிறார்கள். நான் எண்ணுகிறேன், மிக மகிழ்ந்து சொல்கிறேன், அது மோடியாக இருந்தாலும் பாடியாக இருந்தாலும் இங்கே இருக்கிற லேடியாக இருந்தாலும் இருக்கிற அமைச்சர் பெருந்தைகள் ஒரு அடிப்படை மனித நேய உணர்வு, ஒரு பொது உணர்வு இருக்க வேண்டும் என்று எண்ணி பார்க்கிற பொழுது அதுதான் நான் மகிழ்ந்து நம்முடைய முதலமைச்சர் ஐயா அவர்களை பாராட்ட கடமைப்பட்டிருக்க தைரியமா அறிவிக்கிறார். அவருடைய அமைச்சரை சார்ந்த சகாக்கள் சென்று ஒரு குறிப்பிட்ட மொழியை பற்றி, மொழி கொள்கையை பற்றி, கல்வி கொள்கையை பற்றி
முடிவு செய்யக்கூடிய இடத்தில் தெள்ளத் தெளிவாக குழப்பமில்லாமல் பேரறிஞர் அண்ணா அவர்கள் வகுத்து தந்த அந்த அடையாள மொழிக் கொள்கையை உறுதிபட டெல்லி பட்டணத்திலே ஏற்று அந்த மக்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் பதிவு செய்த முதன்மை மாநிலம் புதுச்சேரி மாநிலம் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லுகிற பொழுது சொன்னார், இது சின்னஞ்சிறிய மாநிலம் என்று சொன்னார். அது திருக்குறளை போல சிறிதாகத்தான் இருக்கிறது, குறள் வடிவத்தில் இருக்கிறார். அவ்வளோ பெரிய திருமால் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி என்று மார்கழி முழுக்க ஒலித்த அந்த ஒலியின் ஈரம் இன்னும் காத்திலே உலர்ந்து போகவில்லை. அவ்வளோ பெரிய திருமால் விண்ணுக்கும் மண்ணுக்குமாக அவன் விசும்பு வரைக்கும் ஓங்கி வளர்ந்திருக்கிற திருமால் பார்த்தோம் சொல்லி சொன்னா, நம்முடைய திருப்பதியிலே நான் போய் பார்த்திருக்கிறேன். திருப்பதியிலே திருமால் மற்ற இடத்தில் பள்ளி கொண்ட பெருமாளாக இருக்கிறவன் திருப்பதியில் நிற்கிறான். நான் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டேன், ஐயா பெருமாளே எல்லா இடத்துலையும் படுத்து கிடக்கிறையே, இந்த இடத்துல மட்டும் நிற்கிறையே என்று கேட்டால், வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்வுலகம் என்று கிறித்து பிறப்பதற்கு 3000 ஆண்டு காலத்திற்கு முந்திய உலகத்தில் கிடைத்திருக்கிற நூல்களிலேயே தொன்மையான நூலாக இருக்கிற இலக்கண நூல் தொல்காப்பியம் அன்றைக்கு தமிழ்நாட்டுடைய எல்லைகளை வகுத்து சொல்கிற பொழுது கிழக்கும் மேற்கும் கடல் நிலப்பகுதியை மட்டும்தான் எல்லைக்குட்பட்டதாக வகுத்து சொல்வார்கள் என்கிற அடிப்படையில் தமிழ்நாட்டுடைய வடக்கு எல்லை திருப்பதி மலை, அது வேங்கட மலை. வேம் கடம் என்றால் வெம்மையான காடு என்று பொருள். நீங்கள் அந்த பகுதியை நீங்கள் பார்க்கலாம். அப்ப அங்கே இருக்கிற இறைவன் பெருமாள் எழுந்து நிற்கிறான். 40 வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட பொழுது அவன் என் உள்ளத்திற்குள்ளே வந்து சொன்னது, தமிழ் தொடங்குகிற இடத்தில் எழுந்து நிற்பதுதான் மரியாதை என்று ஆண்டவனே எழுந்து நிற்கிறான். ஆண்டவனே எழுந்து நின்ற பிறகு ஆள்பவர்களை பற்றி நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஆனால் இப்பொழுது ஒரு அண்மையில் ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு போன பொழுது, என்ன பெருமாளே இன்னுமா நின்று கொண்டிருக்கிறாய், அன்றைக்குத்தான் மரியாதை செய்து விட்டாயே என்று கேட்டால், உலகத்தில் எந்த நாட்டு எல்லைக்கும் இல்லாத சிறப்பு தமிழ்நாட்டு எல்லைக்கு இருக்கிறது. என்ன தமிழ்நாட்டு எல்லைக்கு இருக்கிறது என்று சொன்னால், அங்கே இல்லையா தெய்வங்களுக்கு சிலை வடிக்கிற பழக்கம் உண்டு. மிகச்சிறந்த சாதனைகளை செய்தவர்களுக்கு சிலை வடிக்கிற பழக்கம் உண்டு. இப்ப காந்தியடிகளுக்கு சிலையை கலிபோர்னியா மாநிலத்தில் சான் பிரான்சிஸ்கோ நகரத்திலே வைத்திருக்கிறார்கள் வெள்ளையர்கள். எந்த வெள்ளையர்கள்? இந்த நாட்டிலே வெள்ளையனையே வெளியேற்ற வேண்டும் என்று 42 குவிட் இந்தியா என்கிற மிகப்பெரிய மக்கள் இயக்கத்தை தோற்றுவித்த அண்ணல் காந்தியடிகளுக்கு எந்த வெள்ளை இனத்தை இந்த தேசத்தில் இருந்து விரட்ட வேண்டும் என்று மக்கள் இயக்கம் கண்டாரோ அந்த அண்ணல் காந்தியடிகளுக்கு வெள்ளைக்காரன் சிலை வைத்திருக்கிறான். வெள்ளைக்காரன் சிலை வைத்திருக்கிறான். ஒரு காலத்தில் எதிரியாய் இருந்த இனம் மதித்து சிலை வைத்திருக்கிறது. சிலை வைத்திருக்கிறவர்கள் அங்கே ஒரு குறிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். நீங்கள் போனால் பார்க்கலாம். உலகத்தில் எண்ணற்ற தலைவர்கள் இருந்தாலும் இந்த அண்ணல் காந்தி மகாத்மா அவர்களை நாங்கள் மதிக்க காரணம், தன் வாழ்க்கையில் தனக்கென்று ஒரு வங்கி கணக்கே இல்லாத ஒரே தலைவர் அண்ணல் காந்தியடிகள் என்று சொல்கிறார். ஆனால் இன்றைக்கு திருவள்ளுவனுக்கு நிறம் மாற்றப்பட்ட, பாரதியினுடைய தலைப்பாகைக்கு நிறம் மாற்றப்பட்ட இது தொடருமேயானால், இன்றைக்கு காந்தியடிகளை நினைவுபடுத்தக்கூடிய நம்முடைய இந்திய தேசத்தினுடைய கரன்சி, அந்த நோட்டில் பணத்தாளில் காந்தியடிகளுடைய அந்த கண்ணாடியை போட்டிருக்கிறார்கள். காந்தியடிகள் அவர் சிரித்துக் கொண்டிருக்கிறார். இருந்தாலும் அவருடைய கண்ணாடியை நம்முடைய பணத்தாள், இந்திய அரசினுடைய பணத்தாள் இருக்கிறது. ஆனால் தலைப்பாகைகள் நிறம் மாறுகிற பொழுது திருவள்ளுவன் போற்றிருக்கிற அந்த மேனையில இருக்கிற மேலாடை நிறம் மாறுகிற பொழுது நான் அஞ்சுகிறேன். அன்பிற்குரியவர்களே, முன்னே காந்தியடிகள் போட்ட அந்த மூக்கு கண்ணாடி, பின்னே காந்தியடிகளையே போட்ட மூக்கு கண்ணாடி என்று, யார் காந்தியடிகள் போட்ட மூக்கு கண்ணாடி முன்புறமும் காந்தியடிகளையே போட்டவன் மூக்கு கண்ணாடியை பின்புறமும் போடக்கூடிய அளவுக்கு இந்த தேசம் மக்களை தனித்தனியாக பிரித்திருக்கையில் உறக்க சொல்ல வேண்டிய ஒப்பற்ற கருத்து பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். இங்க ஒரு சின்ன விளக்கத்திற்காக சொல்கிறேன். அன்பிற்குரியவர்களே, எண்ணி பாருங்கள், ஒரு உயிர் முட்டையிலே இருந்து பிறக்கிறது.
மற்றொரு உயிர் குட்டியாக பிறக்கிறது. முட்டையில் இருந்து பிறக்கக்கூடியவை அல்லது தாயின் வயிறே வெடித்து இரண்டாக பிளந்து நண்டு போன்ற உயிரினங்கள் வயிறே இரண்டாக பிளந்து விடுகிறது. வயிறு இரண்டாக பிளந்து அப்பொழுது ஒரு புதிய உயிர் பிறக்கிறது. நான் திருவள்ளுவனை பார்த்து கேட்டேன், பிறப்பொக்கும் என்று சொல்கிறாயே, முட்டையில் இருந்து சில உயிர்கள் பிறக்கின்றன, சில உயிர்கள் தாயின் வயிறு வெடித்து பிறக்கின்றன, சில உயிரினங்கள் குட்டி போடப்பட்டு மனித குழந்தைகளைப் போல பிறக்கின்றன, எப்படி பிறப்பு ஒக்கும் என்று நீ பாடியிருக்கிறாய் என்று கேட்டேன். சிரித்து கொண்டே திருவள்ளுவன் என்று சொன்னான், அடுத்த வார்த்தையை பார், பிறப்பொக்கும் எல்லா உடம்புக்கும் என்று இல்லை, எல்லா உயிர்க்கும். ஒரே மூலத்திலே இருந்துதான் அனைத்து உயிர்களும் தோன்றுகின்றன. நீங்கள் எண்ணி பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். 2000 ஆண்டுக்கு முன்னாடி இந்த கருத்து எவ்வளவு நுட்பமாக சொல்லப்பட்டிருக்கிற கருத்து. ஏன் அந்த இலக்கியம் காலந்தோறும் கொண்டாடப்படக்கூடிய கருத்தினை இசைந்து மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அரும்பி இருக்கிறது என்று சொன்னால், நாம் இந்த இடத்தில் நினைவு கூற வேண்டிய ஒரு செய்தி, மொழிக் கொள்கையை பற்றி இங்கே 2 மொழிகள் தான் என்று மிக வலிமையாக ஒரு முதலமைச்சர் அறிவிக்கிறார். இந்த ஆட்சியின் பார்வையும் அமைப்பும் என்பதை அவர் குறிப்பிட்டு சொல்கிறார். நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எண்ணி பாருங்கள், ஒரு திருக்குறள், பீலிபை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின் என்று ஒரு திருக்குறள். என்ன குறள்? பீலிபை சாகாடும், சாகாடுனா வண்டி, சக்கரங்கள் உடைய வண்டி, அதில் ரொம்ப நொய்மையாக மிக எடை குறைவாக மெல்லிதாக இருக்கிற அந்த மயில் தோகையை அளவுக்கு மீறி நீங்கள் திணித்தால், ஏற்றினால், அந்த சாகாடு என்று சொல்லக்கூடிய வண்டி அச்சு முறிந்து போய் வண்டியே உடைந்து விடும் என்று திருவள்ளுவன் எதற்கு ஒரு அளவு இருக்கிறது. அதனாலே திருவள்ளுவன் என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், எதையும் திணிக்காதே, அளவுக்கு அதிகமாக திணிக்காதே, இல்லையா? எதையும் திணிக்காதே, அளவுக்கு அதிகமாக திணிக்காதே. அதுக்கு அவன் அடையாளமாக எடுத்துக்கொண்ட பொருள் என்ன பொருள் தெரியுமா? மயில் தோகை. நான் நிறுத்துகிறேன். என்னுடைய ஒரு சின்னஞ்சிறிய கவிதை இங்கே இருக்கிற பெருமக்கள் அனைவருக்கும் தெரியும். அது முருகன் சந்நிதியிலே அரங்கேற்றப்பட்ட கவிதை. திருத்தணியில் முருகன் சந்நிதியில் அந்த வளாகத்திற்குள்ளேயே நின்று பாடப்பட்ட அந்த பாட்டு இப்படித்தான் தொடங்குகிறது. அன்னைக்கு போய் பார்த்தோம்னா பந்தல்ல கவிதை கேட்பதற்கு ஒரு 50 பேர் வருவார்கள் என்று எதிர்பார்த்தால் 5000 பேர் வந்திருக்கிறார்கள். என்ன ஆச்சுன்னா, அந்த திருத்தணி சுவர் முழுக்க அப்துல் காதர் ஆறுமுகனை பாடுவார் அப்படின்னு அச்சடிச்சு ஒட்டிட்டான். அப்ப என்னமோ விவகாரம் நடக்க போகுது. ஆறுமுகனை பாட வேண்டிய தேவை என்ன வந்தது? அல்லாஹ் என்ன ஆனாரு? அவர் ஏதாவது ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாரா? வைத்தியநாதனை தேடி அப்துல் காதர் வந்திருக்கிறாரேன்னு சில பேர். நம்ம நாட்டில் இந்த சண்டையை பார்ப்பதற்கு ரொம்ப விருப்பம் அதிகம். நான் ப்ரூஸ்லி அவரை நேரடியாக அவர் பிறந்த ஊர்லேயே சந்தித்தேன். அவர் சொன்னார், பரவாயில்ல, என் படங்கள் அதிகமாக ஓடுவது, விருப்பப்பட்டு பார்க்கப்படுவது தமிழ்நாட்டில் தான். ஏன்னா சண்டையை பார்க்கறதுக்கு நம்மளுக்கு ஆர்வம். தெருவில் கூட 2 பேர் அடிச்சுக்கிட்டானா சுற்றி நம்மால் வட்டமாக நின்றுக்கிடுவான். இவன் 2 பேரும் தப்பிச்சு போயிடக்கூடாதுங்கிறதுனால இலவசமாக ஒரு சண்டை காட்சியை பார்ப்பதில் அவ்வளவு மோகம் இருக்கிறது. சண்டை போடுவதில் பார்ப்பதில் அவ்வளவு ஆர்வம் இருக்கிறது. கூட்டம் பார்க்க கூட்டம்னா 50 பேரை எதிர்பார்க்கப்பட்ட ஒரு கவியரங்கத்திற்கு 5000 பேர் உட்கார்ந்துருக்கிறார். நான் என்னுடைய கவிதையை தொடங்கினேன், முருகா அப்படின்னு சொன்ன 3 நிமிஷம் கைதட்டுறான். ஏன்னா அப்துல் காதர் ஆறுமுகனை கூப்பிட்டாருன்னா என்னமோ அவருக்கு தான் அவர் வேண்டியவர் மாதிரியும் நமக்கு அவர் வேண்டாதவர் மாதிரியும் இல்லையா? அப்போ முதல் வணக்கம் எங்கள் முருகனுக்கே என்று நாம் பார்க்கிற பொழுது இல்லையா? அப்போ தொடங்க முருகா என்று தொடங்கிய உடனே அப்படியே கம்முன்னு ரொம்ப அமைதியாக இருந்தார்கள். சரி, முதல்ல எதுவும் பண்ணிடக்கூடாது என்று எண்ணினார்களோ தெரியல. முருகா என்று சொன்ன உடனே, முருகா உன் தாய் பார்வதி பச்சை வண்ணம், உன் தந்தை சிவபெருமான் வெந்நீர் பூசிய திருநீற்றின் வண்ணம் வெள்ளை வண்ணம், முருகா நீயோ சிவந்த வண்ணம், உங்கள் குடும்ப வண்ணம் எங்கள் தேசிய கொடி வண்ணம் ஆனது. எதையும் தனித்தனியாக பிரித்து பார்க்காத, சேர்த்து பாரு. இப்போ நம்ம தேசிய கொடியை கற்பனை செய்து பாருங்கள், ஒரே நிறம் தான் தேசிய கொடியில் இருக்கணும் முடிவு பண்ண என்ன ஆகும் இல்லையா? தேசிய கொடியை ஒரே நிறமாக மாற்றக்கூடிய முயற்சியும் திருவள்ளுவனுடைய
அந்த உருவத்தில் ஒரே வண்ணம் இடம்பெற்றுப்படும் ரெண்டும் ஒன்றுதான் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். நான் இப்பொழுது சொல்கிறேன், வண்ணங்களில் இல்லை வாழ்க்கை, எண்ணங்களில் தான் வாழ்க்கை இருக்கிறது. இதை நாம் ஒத்துக்கொண்டாக வேண்டும். முருகா, உன் தாய் பார்வதி பச்சை வண்ணம், உன் தந்தை சிவபெருமான் வெந்நீர் சன்னித்த மேனியன் வெள்ளை வண்ணம், நீயோ சிவந்த வண்ணம், உங்கள் குடும்ப வண்ணம் எங்கள் தேசிய கொடி வண்ணம் ஆனது, நீ ஏறும் மயில் எங்கள் தேசிய பறவை ஆனது, நீ பேசும் தமிழ் மட்டும் தேசிய மொழி ஆகக்கூடாதா என்று நான் கேட்டேன். அது பேர் அப்துல் காதர் தவிர இந்த உலோகம் வேற அப்படிங்கிறத அப்படிதான் பார்த்தார்கள் இல்லையா? எதையும் ஒன்றாக பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கிற பொழுது இத்தனை வண்ணங்கள் பொருந்தி இருக்கக்கூடிய தேசிய கொடி ஒரு பூந்தோட்டத்திற்குள்ளே புகுந்து போகிற பொழுது ஒரே மாதிரி இருந்தால் நமக்கு ஒரு மாதிரி ஆகிவிடும். நீங்கள் எண்ணி பாருங்கள், 3 நண்பர்கள் சேர்ந்தார்கள், 3 பேர் ஒரே இடத்தில் கடன் வாங்கினார்கள், ஒரே ஒப்பந்தக்காரிடத்திலே கொடுத்து 3 பேர் வீடு கட்ட சொன்னார்கள், ஒரே மாதிரி பிளான் போட்டு ஒரே மாதிரி கட்டிவிட்டார்கள். எல்லாம் வீடு குடியேறக்கூடிய நிகழ்ச்சியெல்லாம் ஆகிவிட்டது. ஒரு நண்பர் கண்ணாடி மாத்துறதுக்காக வேண்டி போயிட்டு வந்து அவர் வீட்டு வாசலில் நிற்கிறார், கதவை தட்டுகிறார். அந்த வீட்டம்மா வந்து திறந்து பார்க்கிறார்கள். திறந்து பார்க்கிற பொழுது ஐயா விடைபெறுகிறார். ஐயா இன்னொரு வரைக்கும் இருந்ததே ரொம்ப பிடிச்சி. நீங்கள் எப்போ இருக்கணுங்க ஐயா, எப்போ இப்படியே இருக்கணும். நன்றிங்க. நான் சொல்ல வந்த செய்தி மிக மென்மையான ஒன்றாக இருந்தாலும் வலிமையாக வண்டியின் மீது திணிக்கிற பொழுது அந்த வண்டி உடைந்து விடும் என்று திருவள்ளுவர் சொல்கிறார். நான் உங்களுக்கு சொல்கிறேன் அன்பிற்குரியவர்களே, வேறொன்றும் இல்லை, இது சரியா இருக்கிறதா என்று நீங்கள் தான் பார்க்க வேண்டும் என்கிற காரணத்தினாலே இதை குறிப்பிட்டு சொல்கிறேன். வண்டி என்பது இந்திய நாடு, பாரதம். அந்த பாரதத்திற்கு சக்கரங்கள் இருக்கும், சக்கரத்திற்கு ஒவ்வொரு ஆரக்காலும் முக்கியம். ஆனால் நீங்கள் வலிந்து தேசிய அடிப்படையில் எப்படி தேசிய பறவையினுடைய பீலியை வண்டியில் திணித்தால் வண்டி உடைந்து சுக்குநூறாகிவிடும் என்று சொல்லுகிற பொழுது, தேசிய மொழி என்கிற போர்வையில் மற்றொரு மொழியை நீங்கள் திணித்தால் இந்தியா சிதறிவிடும் என்பதை திருவள்ளுவன் அன்றைக்கே நமக்கு சுட்டிக்காட்டி சொல்கிறான் என்ற எச்சரிக்கை விளக்கையும் நாம் ஏற்றி வைக்கிறோம். ரொம்ப கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு அல்லற்பட்டு இடர்பட்டு இதன் தரு மனையின் நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும் பதந்திரு இரண்டும் மாறி பழிமிகுந்து இழிவுற்றாலும் விதந்தரு கோடி இன்னல் விளைந்தன்னை அழித்திட்டாலும் சுதந்திர தேவி நின்னை தொழுதிடல் மறக்கிலேனே என்று இந்திய சமூகம் ஒன்றிணைந்து போராடிய காரணத்தால், பிளவுபடாமல் போராடிய காரணத்தால், சேர்ந்தே இருந்த காரணத்தினாலே தான் அன்பிற்குரியவர்களே இந்திய திருநாடு விடுதலை என்கிற அந்த மாபெரும் வெற்றியை பெற முடிந்தது. மீண்டும் அதே அடிப்படையில் மனிதர்களை பிரிக்கிற சக்திகளுக்காக நான் திருவள்ளுவருடைய இந்த குரலை நீங்கள் உணர வேண்டும். ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான், மற்ற யார் செத்தாருள் வைக்கப்படும் என்று சொல்கிறார். எனவே எந்த உறுப்பு ஒத்தல் என்பது ஒப்புமைப்பட்டதாக ஆகாது. ஒத்தது என்று சொன்னால் அது பொருளாதார அடிப்படையில், சமூக அடிப்படையில் சமத்துவத்தை பேணுகிற அந்த உரிமையை எடுத்து காட்டுகிறார்கள். மிக அழகான ஒரு கருத்தினை நம்முடைய வேந்தர் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள். இந்திய திருநாட்டில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் 1% 1 விழுக்காடு மக்களுக்கு உரிமை படைத்ததாக 75% சொத்துக்கள் இருக்கின்றன என்று அவர் அந்த புள்ளி விவரத்தை சொல்லுகிற பொழுது நான் எண்ணி பார்த்தேன். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று ஒருத்தனிடத்திலே சேருவது என்பது அழிவை விளைவிக்கும். தண்ணீர் முழுக்க ஓரிடத்திலே தேங்கினால் அங்கே கொசுக்கள் விளையும், நோய்க்கிருமிகள் விளையுமே தவிர செல்வம் ஒரே இடத்தில் சேரக்கூடாது என்பதுதான் அவர்கள் செல்வத்தின் அடிப்படையில், பொருள் அடிப்படையில் மிக தெள்ளத் தெளிவாக பகுத்து உண்டு இருக்கக்கூடியதை பகிர்ந்து வாழ வேண்டும். இன்றைக்கு நுகர்வு பண்பாடு பெருகி இருக்கிற பொழுது இந்த பகிர்வு பண்பாட்டினை
பாரில் முதலாக அறிவித்தவன் திருவள்ளுவன் என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இருப்பதை பகிர்ந்துண்டு வாழ வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறது. சில பேரிடத்திலே செல்வம் போய் சேர்கிறது, அதனால் அதற்கு செல்வம் என்று பெயர் வைக்கவில்லை. செல்லத்தான் செல்வத்திற்கு மரியாதை என்கிற காரணத்தினாலே தான் தமிழ் சொல் செல்வம் என்று வைத்திருக்கிறார்கள். ஐயா வேந்தருடைய பிள்ளைக்கு கூட செல்வம் என்று பெயர் வைத்திருக்கிறார். எண்ணி பார்க்க வேண்டும். ஏன் சொல்லி சொன்னா, ஒரே இடத்தில் செல்வம் இருக்கக்கூடாதனால அமராவதிக்கு அனுப்புறாரு, ஒரே இடத்துல செல்வம் தங்கிவிடக்கூடாது சென்னைக்கு அனுப்புகிறார், ஒரே இடத்தில் வேறுள்ளே இருக்கக்கூடாது என்கிற காரணத்தினால் போபாலுக்கு அனுப்புகிறார். அப்ப திருவள்ளுவர் குறளை செல்வம் என்று பிள்ளைக்கு பெயர் வைத்தும் கூட செயல்படுத்தி கொண்டிருக்கிறவர் தான் நம் வேந்தர் என்பதை நாங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளும். செல்வம் ஒரே இடத்துல ஒரே ஆள்கிட்ட போய் சேர்ந்தால் என்ன ஆகும் என்று நான் விளக்கி சொல்ல வேண்டிய தேவையில்லை. எனவே திருவள்ளுவரை எண்ணி பார்க்கிற பொழுது இந்த உலகம் எதனால்தான் பிரிவினை அடையும், எதனால்தான் இந்த ஒருமைப்பாடும் ஒற்றுமையும் சிதையும் என்பதை கருத்தறிந்து திருவள்ளுவன் அனைத்து நோய்களையும் தீர்த்து வைக்கக்கூடிய அந்த அற்புத மருத்துவத்தை செய்திருக்கிறான் என்பதை நாம் மறந்து விட்டுவிடக்கூடாது. நான் இந்த உரையை இப்பொழுது நிறைவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால் திருவள்ளுவருடைய பெருமை என்ன. இன்றைக்கு ஆய்வாளர்கள் திருவள்ளுவரை பற்றி எண்ணி பார்த்த பொழுது ஆய்ந்து பார்த்த பொழுது ஒரு உண்மையை கண்டுபிடித்திருக்கிறார்கள். நவில் தோறும் நூல் நயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு என்று பேசுகிறார். ஒரு நூலை அதன் அழகை, பெற்றியை, அடர்த்தியை, ஆழத்தை எடுத்து 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 அது சொல்ல சொல்ல, அது பயில பயில, படிக்க படிக்க அது அற்புதமான வெற்றியை அடைகிறது என்று நவில்தோறும் உன்னை எடுத்து சொல்லுகிற பொழுதுதான் அழகாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப திருவள்ளுவன் புத்தகத்திற்கு பயன்படுத்திய வார்த்தை நூல் என்பதுதான். ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், திருவள்ளுவரை உரிமை கொண்டாடி சொன்ன சொல் இல்லை, மாறாக அவர்கள் ஆய்ந்தறிந்து ஆழமாக அந்த திருக்குறளில் மூழ்கி எடுத்து தந்த முத்து எது என்று சொன்னால் இதுதான், வேற ஒன்றும் இல்லை. திருவள்ளுவருக்கு குடும்ப தொழிலாக நெசவு இருந்திருக்க வேண்டும். இதை ஆய்ந்தறிந்து கண்டுபிடித்திருக்கிறார்கள். புத்தகத்திற்கு புத்தகம் என்ற சொல்லை பயன்படுத்தவில்லை, புத்தகம் என்ற சொல்லையும் பயன்படுத்தவில்லை. நூல் என்று அன்றைக்கு தமிழன் ஏன் பெயர் வைத்தான் என்பதை முற்றும் உணர்ந்து நூல் என்ற சொல்லைத்தான் பயன்படுத்துகிறார். நூல் தைக்க பயன்பட வேண்டுமே தவிர பிரிக்க பயன்படக்கூடாது. நூல் முரண்பட்ட இரண்டையும் கட்டுவிக்கும், சேர்த்து வைக்கும். ஆனால் என்ன அழகு என்று சொன்னால், இப்பொழுது நிறுத்தி சொல்கிறேன், என்னுடைய 3 அடி கவிதை தான், வேறொன்றும் இல்லை. அகல அகல ஆடை நெய்த வள்ளுவன். ஏன்னா அவங்க குடும்ப தொழில் ஆடை நெய்தல், நெசவு தான். அகல அகல ஆடை நெய்த வள்ளுவன் ஆயுள் முழுவதும் முயன்று நுணுக்கமாய் ஒரு நூலை நெய்தான். ரொம்ப அகலகரமான ஆடையை மிகச் சிறப்பாக குறுகிய காலத்தில் கூட நெய்து தரக்கூடிய நெசவு பின்னணியிலே பிறந்த திருவள்ளுவன், அகல அகல ஆடை நெய்த வள்ளுவன் ஆயுள் முழுவதும் முயன்று நுணுக்கமாய் ஒரு நூலை நெய்தான். அதுதான் தமிழர்களின் மானங்காக்கும் ஆடையாக இருக்கிறது, தன்மானத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஆடையாகவும் இருக்கிறது என்று குறிப்பை சொல்லுகிறான். எனவே மனிதனை எந்த அடிப்படையிலும் வேறுபடுத்தாத ஒன்றாக சேர்க்கிற இந்த ஒப்பற்ற நூல் இந்த உலக தமிழர்கள் உலகத்திற்கு தந்திருக்கிற தன்மான அடையாளமாக அந்த திருக்குறள் அமைந்திருக்கிறது என்பதையும், தனக்கென்று ஒரு தனித்த அடையாளத்தை எந்த முத்திரையும் குறித்து கொள்ளவில்லை. இன்னைக்கு தமிழர்கள் பாக்கெட்டில் ஏதாவது வச்சிருக்கிறாங்க, செட்டப்பையில் குறிப்பிட்ட அரசியல் கட்சியினுடைய தலைவருடைய படம். எதுக்காக வச்சிருக்காங்க? எல்லா பண்ற தப்புக்கும் ஏதோ பாஸ்போர்ட் மாதிரி அல்லது உரிமம் மாதிரி இதை பார்த்தோன்னே அவர்கள் விட்டுவிட வேண்டும் என்று சொல்கிறார். உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், அன்பிற்குள்ளே திருவள்ளுவன் எவ்வளவு நுட்பமாக சொல்லுகிறான்னு சொல்லி சொன்னா, நீங்கள் வரி வசூல் செய்கிற பொழுது ஆட்சி பொறுப்பில் இருக்கிறவர்கள் எப்படி வரி வசூல் செய்ய வேண்டும் என்பதை மிக நுட்பமாக அர்த்த சாஸ்திரத்திலே சாணக்கியன் சொன்னதாக உலகம் பதிவு செய்து வைத்திருக்கிறது. என்ன பதிவு செய்து வைத்திருக்கிறதா? கொசு உட்கார்ந்து ரத்தம் உறிஞ்சுவதைப் போல மக்களிடத்திலே வரிப்பொருளை நீங்கள் உறிஞ்சி எடுக்காதீர்கள். மாறாக ஒரு பூவிலே வண்டு அமர்ந்து தேனெடுப்பதைப் போல உங்க வரியை நீங்க வசூலை செய்ய வேண்டும். ஆனா திருவள்ளுவன் காலத்தில் கொஞ்சம் அது மாறிட்டு, வேரோடு நின்றான் இடுவென்றது போலும் கோரோடு நின்றான் இரவு என்று பேசுகிறார்.
வழியில் நின்று ஒரு கோலை வைத்துக் கொண்டு வழிப்பறி செய்வதைப் போல வரிப்பறி செய்கிறார்கள் இல்லையா? அப்ப ஜிஎஸ்டின்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம்? கவர்மெண்ட் ஸ்டேட் டெரரிசம் அர்த்தம். அப்ப நாம் பார்க்கிற பொழுது, ஆனால் ஒன்றாக வரி செலுத்தக்கூடியவர்களும் ஒரு வருவாயும் வரி பொருள் என்பது இன்றைக்கு அரசாங்க விளக்கின் எரிபொருளாக, அரசாங்க வாகனத்தின் எரிபொருளாக இருக்கிறது என்றாலும் கூட இந்த மென்மையான நடைமுறையை திருவள்ளுவன் உலகத்திற்கு அறிவித்து தருகிறான் இல்லையா? அது ரொம்ப அழகா சொல்றான். அறம் தழுவாத எந்த பொருளும் உன் வாழ்க்கையில் சென்று வந்து சேர்ந்து விடாமல் நீ பார்த்துக்கொள் இல்லையா? அறம் அறிவாரா பொருள் ஆக்கம் என்று சொல்கிறான். இந்த உரையை நிறைவு செய்கிற பொழுது இதை சொல்லாமல் விட்டால் அது பயனில்லை என்கிற காரணத்தால் சொல்லுகிறேன். இன்றைக்கு தமிழகம் தழுவி இருக்கக்கூடிய இந்த தென்னில பகுதி இருக்கிறதே, பெண்களுடைய பாதுகாப்பில் அது முற்றிலுமாக கெட்டுப்போயிருக்கிறது என்ற நிலையில் இந்தியாவிலேயே 2ஆம் இடம் வகிக்கிறது தமிழ்நாடு. நீங்கள் எண்ணி பாருங்கள், தெருவிலே செல்லக்கூடிய நம்முடைய பெண்கள் என்ன ஆகிறார்கள் இல்லையா? அமில வீச்சுக்கும் ஆபாச பேச்சுக்கும் ஆளாகிறார்கள், ஆணவ கொலைகளுக்கு இரையாகிறார்கள், வெட்டி வீழ்த்தப்படுகிறார்கள். நுங்கு சீவுவதைப் போல உடலை பங்கு போட்டு வெட்டி கொலைகள் பெருகி இருக்கின்றன, வழிப்பறிகள் பெருகி இருக்கின்றன. இது பெண் என்றும் பாராமல் எவ்வளவு கேடு விளைந்திருக்கிறது. கோவில் கருவறைகளுக்குள்ளேயே பெண்கள் மானபங்கப்படுத்தப்படக்கூடிய கொடுமை நிகழ்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் 6 மாதம் 16 வயது முதல் 61 வயது வரை இருக்கிற முதியவர்களும் சேர்ந்து 7 மாதம் காது பாதிக்கப்பட்ட ஒரு சிறுமியை கொடந்து கொடுமைப்படுத்தி சீரழித்திருக்கிறார்கள் என்பது சென்ற ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு செய்தி. அடுக்குமாடியில் இருக்கக்கூடிய தமிழ் அன்னையே, உன்னை பார்த்து கேட்கிறேன், அடுக்குமாடி அடுக்குமாடி இது அடுக்குமாடி என்று நாம் கேட்க வேண்டிய தேவை இருக்கிறது. இது இப்படி ஏற்றுக்கொள்ள முடியுமா என்பதை அருகூர்ந்து விளங்கி பார்த்து. அப்ப அந்த கண்ணியம் தெரியல. ஆனால் வள்ளுவன் வகுத்து தந்த பாதையிலே கவிதைகளை எழுதிய கவிச்சக்கரவர்த்தி கம்பன் எழுதுகிறான், ராமன் நடந்து வருகிறான். இது வால்மீகி ராமாயணத்திலே இல்லாது, அது துளசிதாஸ் ராமாயணத்தில் இடம்பெற்ற காட்சி என கம்பன் கழகத்தினுடைய செயலாளர் இருக்கிறார் இல்லை. அந்த காட்சி ராமன் நடந்து வருகிறான். கதை உங்களுக்கு தெரியும். அவன் காலடிகளில் இருந்து அது பட்டு, காலடி பட்டு அந்த பாறை சாப விமோசனம் அடைந்து அகல்யை என்கிற பெண்ணாக அகலிகை என்கிற பெண்ணாக மாறியது. அது வரலாறு உங்களுக்கு தெரியும். ஆனால் நான் இங்கே சொல்ல விரும்புவது, இந்தியில இருக்கக்கூடிய அந்த ராமாயணம் ராமனுடைய கால் பட்ட உடனே சாப விமோசனம் அடைந்து அந்த பாறை பெண்ணாக ஆகியது என்று வட இந்திய ராமாயணம் பேசியது. ஆனால் தென்னகத்திலே கவிச்சக்கரவர்த்தி எழுதிய அந்த ராமாயணம் இதை நம்ம தமிழர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். என்னதான் தெய்வமாக இருந்தாலும், தெய்வ அவதாரமாக இருந்தாலும், பாறைக்குள்ளே இருக்கிற பெண் இந்திரன் என்கிற ஒரு தேவலோகத்து அரசன் தீண்டிய காரணத்தால் தான் இப்பொழுது கல்லாக போயிருக்கிறார். எனவே தெய்வ அம்சமாக திரு அவதாரமாக வரக்கூடிய ராமன் கால் பட்டதாக இந்த கதையை எழுதக்கூடாது. கால் பட்டதா எழுதக்கூடாதுங்கிறதுனால கம்பன் கொஞ்சம் மாற்றி அந்த அற்புதமான வள்ளுவன் வகுத்து தந்த அந்த அறத்தை கொஞ்சம் அற்புதமாக நீட்டி சொல்கிறான். கம்பன் அந்த பாறையில் ராமன் கால் பட்டதாக எழுதல, கால் பட்டவுடன் பெண்ணானது என்று எழுதவில்லை, மாறாக கால் தூள்பட்டது என்று எழுதினான். காலில் இருக்கக்கூடிய தூசி பட்டதுன்னா நான் என் மாணவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தேன். அப்ப தூள்பட்டது என்றா ஐயா எழுதியிருக்கிறான் ஒரு மாணவர் கேட்கிறார். நான் சொன்னேன், ரொம்ப ஆழமான இந்த தமிழ் பண்பாட்டில் வேரூன்றியம் கம்பன்கிறதுனால கால்பட்டதாக வடமொழி ராமாயணம் எழுத ராமனின் கால் தூள்பட்டதாக கம்பன் எழுதல, கால் துகள் கதுவ என்கிறான். தூள் என்று எழுதினால் கூட தூள் என்ற சொல்லில் ஒரு கால் இருக்கிறது. எனவே அந்நிய பெண்ணின் மீது கால் படக்கூடாது, துகள் என்று மாற்றி எழுதக்கூடிய அந்த அற்புதம், பண்பாட்டு சிறப்பு, திருவள்ளுவன் வகுத்து கொடுத்த ஒரு பெண்மையை போற்றுகிற, ஒரு பெண்மையை பாதுகாக்கிற, அல்லது ஒரு மோசமான ஒரு சமூக சூழ்நிலையில் கெட்டுப்போன பெண்ணுக்கும் ஒரு வாழ்வு கிடைக்க வேண்டும் என்கிற காரணத்தால் ராமன் கையெடுத்து கும்பிட்டு சொல்கிறான், போது நீ அன்னை. போது நீ அன்னை அப்படின்னா என்ன அர்த்தம்?
என் தாயே நீ விடைபெற்று உன் கணவனோடு சேர் என்று சொல்கிறார். நீங்கள் எண்ணி பாருங்கள், கெடுக்கப்பட்ட ஒரு பெண்ணை, சபிக்கப்பட்ட வாழ்க்கையில் சாபமிடப்பட்டு கல்லென உறைந்து கிடந்த அந்த பெண்ணை அது விமோசனம் பெற்ற உடனேயே அவள் என் தாய் என்று கும்பிடக்கூடிய பழக்கம் தமிழர்களுக்கே உரிய பழக்கம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அப்ப அவள் நுட்பமாக கூட அந்த தவறு விளைந்து விடக்கூடாது. நான் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். எதுடா ஆண்மை என்று திருவள்ளுவரிடத்திலே கேட்டார்கள். திருவள்ளுவர் மாணவர்களை பார்த்து சொன்னார், இப்படி சின்ன கேள்வியெல்லாம் கேட்காத, பெரிய கேள்வியா கேள். அப்ப பேராண்மைனா என்னன்னு கேட்டார். இது பெரிய கேள்வி, உட்காரு சொல்றேன்னாரு. என்னப்பா அப்படின்னு திருவள்ளுவர் சொல்ல ஆரம்பித்தார். இல்லையா, பிறன்மனை நோக்கா பேராண்மை சான்றோர்க்கு அரணன்றோ ஆன்ற ஒழுக்கு. அடுத்தவனுடைய மனைவி தவறான நோக்கத்தோடு பார்க்காத ஆண்மைதான் பேராண்மை என்று திருவள்ளுவன் சொன்னான். ஆனால் இந்த திருக்குறளை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். இது ஒரு சட்ட புத்தகத்தை போல தமிழினுடைய ஒரு தனித்தன்மையை எடுத்து சொல்லக்கூடிய வகையில் அந்த திருக்குறள் அமைந்திருக்கிறது. பிறன்மனை நோக்கா பேராண்மை என்று சொன்னால் அடுத்தவனுடைய மனைவியை நீ தவறாக பார்க்காதே. அப்படின்னா அடுத்தவனுடைய அக்கா தங்கச்சியை பார்க்கலாமா? நம்மால் கேட்பான். திருவள்ளுவர் சொல்றான், டே முட்டாளே, பிறன் மனைனா அடுத்தவங்க வீட்டை சார்ந்த யாரையும் தவறா பார்க்காது. மனை என்றால் வீடு, மனைவி என்று ஒரு பொருள், வீடு என்று ஒரு பொருளும் இருக்கிறது. உடனே சொன்ன உடனே அவன் குறும்பாக கேட்கிறான், அப்ப வீட்டில் பார்க்காட்டினா வெளியே பார்க்கலாமா? திருவள்ளுவர் சொன்ன, டே முட்டாளே, மனை என்கிற தமிழ் சொல்லுக்கு காலி இடம் என்றும் பொருள். காலி இடத்திலும் நீ காலித்தனம் பண்ணாதே என்று தவறு செய்யக்கூடியவர்கள் எந்த நிலையிலும் செய்யக்கூடிய தவறை தடுத்து நிறுத்துகிற அறம், உயிர் கவசமாக திருக்குறளை உலகத்திற்கு வழங்கி இருக்கிறான் என்பதை எண்ணி பார்க்கிற பொழுது இந்த தமிழினத்தின் அடையாளத்தை உலகமெல்லாம் நிறுவக்கூடிய அந்த சிறப்பிற்குரிய அடையாளமாக வைத்திருக்கிறான் என்கிற காரணத்தினால்தான் இப்ப பெருமாளை போய் பார்த்த பொழுது சொன்னார், நான் ஏன் நிற்கிறேன் என்று சொன்னால், தெற்கு எல்லையில் திருவள்ளுவன் நிற்கிறான், அவனுக்கு மரியாதை செய்வதற்காக நான் எழுந்து நிற்கிறேன் என்று சொல்கிறான். அந்த திருவள்ளுவர் சிலையைத்தான் புதுவை மாநிலம் இன்றைக்கு திறந்து வைத்து ஒரு தமிழ்ச்சங்க கட்டிடத்திற்குள்ளேயே திருவள்ளுவரை அடையாளம் காட்டி இருக்கிறது என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே, நான் மகிழ்கிறேன், பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். இந்த முயற்சியை உலகமெங்கும் கொண்டு செல்லக்கூடிய நம்முடைய அண்ணாச்சி அவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுக்களையும், நம்முடைய முதலமைச்சர், நம்முடைய சட்டப்பேரவை தலைவர், அமைச்சர்கள், எனவே அமைச்சர்களே வந்துவிட்ட பிறகு வேந்தர் வராமல் இருக்க முடியுமா? ஆனால் என்ன வேடிக்கைன்னா, வேந்தர் முதல்ல வந்துட்டாரு, அமைச்சர்கள் தாமதமாக வந்து சேர்ந்தார்கள். என்றாலும் கூட தமிழ் என்றால் முந்தி வருவது வேந்தர் தான் என்பதை உறுதி செய்திருக்கிறார் என்பதை சொல்லி அவருக்கும் என் பாராட்டுக்களை தெரிவித்து, இந்த பணியை ஏற்று செயல்படுத்திய தமிழ்ச்சங்கத்தின் அனைத்து பொறுப்பாளர்கள், அது தமிழகத்தினுடைய உறுப்பு அமைப்பாக புதுவை தமிழ்ச்சங்கம் இருக்கிறது என்கிற காரணத்தினால் அந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் தலைமை தாங்கி நடத்தக்கூடிய என்னுடைய அருமை சகோதரர் முத்து அவர்களுக்கும் என் மனமார்ந்த நான் நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். வணக்கம். வழக்கமாக உங்களுக்கெல்லாம் தெரியும், கவியறிவிய ஐயா அவர்கள் அமர்ந்துதான் பேசுவார்கள். புதுவையில் தமிழ்ச்சங்கமும் தமிழும் என்றைக்கும் நிமிர்ந்து நிற்கிறதுக்கு என்ற அடையாளமாக இங்கே நின்று பேசியிருக்கிறார்கள். ஐயா அவர்களுக்கு மிகுந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக அயலக தமிழறிஞர்கள் விருது பெற்றதன் சார்பாக ஏற்புரை நிகழ்த்த குவைத்திலிருந்து வருகை புரிந்துள்ள கவிஞர் இந்துமதி அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கிறோம். அவையோருக்கு வணக்கம். புதுவையில் இன்று திருவள்ளுவர் சிலையை திறந்து வைத்து தமிழுக்கு பெருமை சேர்த்திருக்கும் புதுவையின் முதலமைச்சர் திரு நாராயணசாமி ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் திரைப்பட பாடலாசிரியர் இந்துமதி. சமீபத்தில் தவம் என்ற திரைப்படத்தில் என்னுடைய பாடல் ஒன்று வெளியிட்டிருக்கிறேன். அந்த பாடல் வரிகளை உங்களுக்கு நினைவுபடுத்தினால் நான் திருவள்ளுவரை எப்படி ஏற்றுக்கொண்டேன் என்று உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். அந்த பாடலில் இருந்து 4 வரிகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். வள்ளுவனின் எழுத்தை பாரு, வரலாறு புரியும் பாரு. எம் பாட்டன் சொன்னானே எதிர்கால முன்னோட்டம், தமிழ் ஞானம் சொல்லாத விஞ்ஞானம் வேறு ஏது. இதில் நான் நினைத்து எழுதிய திருக்குறளையும் தொல்காப்பியத்தையும் தான். திருக்குறளில் சொல்லாத எந்த கருத்துகளும்
உலகில் யாரும் சொல்ல முடியாத கருத்துக்களையும் என் பாட்டன் சொல்லி சென்றிருக்கிறான். அது மட்டுமல்ல, தொல்காப்பியத்தை நாம் படித்து விட்டாலே எங்கு சென்றாலும் தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்ற வார்த்தைகளுக்கு நாம் அதிகாரத்திற்கு ஏற்றபொழுது உலக நாடுகளெல்லாம் திருக்குறளையும் தொல்காப்பியத்தையும் படிக்கிறார்கள் என்பதை நான் குவைத்தில் கண்கூடாக பார்த்தேன். குவைத்தில் ஒரு அரசர் வீட்டில் ஒரு ராணி அவர்கள் தமிழர்களுக்கு மிகுந்த மரியாதை செய்கிறார் என்று நான் கேள்விப்பட்டேன். உடன் அவர்களிடம் சென்று கேட்டேன், ஏன் அப்படி செய்கிறார்கள் என்று கேட்டேன். அவர்கள் தமிழர்களின் வரலாற்றை படித்து விட்டார்கள் என்று கூறினார்கள். அதுபோல தமிழன் எங்கு சென்றாலும் சிறப்பும் செம்மையாக வாழ அனைவரும் திருக்குறளை படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நேரம் கருதி என்னுடைய உரையை இத்தோடு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.